இப்பொழுதும் சிஸ்டர் கிரேசியம் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொடுக்க வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எப்போ முடிப்பாங்களோன்னு சொல்லிட்டாரு ஐயா, வேறேன்னு பயந்துட்டீங்க தானே? நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உக்காந்துருக்கும் போது உங்களை கஷ்டப்படுத்துவோமா? அதனால் நம்ம கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு நேரம், அதை முடிச்சிடும். ஆமென் சொல்லுங்களேன். வாய்ப்பு கொடுத்த ஐயாவையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் அவருடைய அன்பான சபையாகிய உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அது கூட வாய் வரலப்பா, வாய் வருது, சத்தம் வரல. தேங்க்யூ, பிரைஸ் எல்லாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடல் புஸ்தகம் வாங்கினவங்க முதல் பாடல் பாடிட்டு, இந்த பாடல்களை கர்த்தர் எனக்கு எப்படி கொடுத்தார், எப்படிப்பட்ட எனக்கு கொடுத்தார், கர்த்தர் என் வாழ்க்கையில் நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையோடு கூட சாட்சி பாடல் கலந்து வரும். அதனால் பாட்டு வரலையேன்னு கவலை வராது, சாட்சி இல்லையேன்னு கஷ்டம் இருக்காது, வார்த்தை இல்லையேன்ற ஃபீல் வராது. எல்லாமே கர்த்தருடைய கிருபையால் இந்த 3 பாட்டும் பாடல் புஸ்தகத்தில் முதலாவது பாடல் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உயிரே உயிரே. எத்தனை பேருக்கு தெரியும்? எந்தன் உயிரானீரே. உண்மையாக இந்த பாட்டு வாயை திறந்து பாடுங்க. இன்னைக்குலேருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீங்கள் அதிகமாக உயிராக நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார்னா அது இயேசுவாக இருக்கட்டும், மற்ற யாராக இருந்தாலும் கம்மியாக இருக்கட்டும். அப்போ தான் நீங்கள் டம்மியாக இருக்க மாட்டீங்க. உண்மை இது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உடையக்கூடாது, சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும், சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா ஆண்டவரை தவிர அதிகமாக யாரையும் நேசிக்காதீங்க. அது யாராக இருந்தாலும் 100க்கு 100 ஆண்டவரை வைங்க, அதுக்கு கீழே யாரை வேணாலும் வைங்க. அப்படிப்பட்ட நீங்கள் வருகிற 2026லேருந்து உங்கள் லைஃப் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. உங்கள் சந்தோஷத்தின் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தின் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. எபேசியர் 3:20 மாதிரி இருக்கும், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக. பாடல் புஸ்தகம் வேணுன்றவங்க கை தூக்கும் போது கொடுப்பாங்க. உயிரே உயிரே பாடல் முதலாவது பாடல். உயிரே உயிரே எந்த உயிரா நீரே, தினமோ தினமோ எந்த நினைவா நீரே. பொறாமை இல்லைன்னா உற்சாகமாக என்னோட சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகாத, ஒரு எழுத்தும் படிக்க தெரியாத, எழுத தெரியாத என்னை கர்த்தர் பாட வச்சார். வரலையே, எழுத வச்சார். அப்படிப்பட்ட பாடலில் முதல் பாடலையும் இன்னும் தொடர்ந்து இருக்கிற பாடல்களில் சிலதை இருக்கிற நேரத்துக்குள்ளே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் நல்ல உற்சாகமாக பாட போகிறீங்க. கண்டிப்பாக உங்கள் ஐயா திட்ட மாட்டாங்க. கிரேஸ் மேரி சிஸ்டர் பாட சொன்னால் மட்டும் சத்தமாக பாடுறாங்களேன்னு சந்தோஷம்தான் பாடுவாங்க. ஏன்னா கர்த்தர் மகிமைப்படுறாரு. சரி, எத்தனை பேர் என்ன கூட சேர்ந்து வாயை திறந்து விருவாயாக பாடணும், நன்மையை பெறுவீங்க. வாயை திறந்து விருவாயாக பாடினாங்க, உண்மையாக ஆண்டவரை மட்டும்தான் உயிராக நினைக்கணும். அல்லேலூயா. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு உயிர் உள்ள சாட்சியாக இருக்கும். இந்த கான்செப்டுக்கு நீங்கள் முடிவு பண்ணும்போது உயிரே உயிரே எந்த உயிரானிரே, தினமும் தினமும் நினைவானிரே. நான் மைக்கை இறக்குறேன்னா வாரியத்தை நீங்கள் ஏற்றணும்னு அர்த்தம்.
தினமும் இந்த நினைவானிரே, தினமும் தினமும் இந்த நினைவானிரே. என்னை தேடி வந்து தேற்றின தென்றல் நான் தேடும் போது இன்பமானது. தேவ அக்கனியின் பிரசனம், ஒரு தேவ பரிசுத்தத்தின் பிரசனம், ஒரு தேவ வல்லமையின் பிரசனம் வாயை விருவாயை திறந்து பாட போகிற உங்களுக்குள்ளே இறங்கி உங்களை நிரப்புகிறதை காண்பீர்கள். அந்த நிரப்புதலின் அபிஷேகம் எப்படி இருக்குமானால் இன்று முதல் உங்க கட்டுகள் அறுக்கப்படும். உங்க பிள்ளி சூனியங்கள் உங்களுக்கு விரோதமாய் இருந்தால் வாய்க்காதே போகும். பிசாசின் கிரியைகள் இருந்தால் எரியும். வன்கண் பொறாமைகள் வாய்க்காதே போகும். நீங்கள் இன்னும் பூரண விடுதலையை காணத்தக்க ஒரு அக்கினி அபிஷேகம் உங்க மத்தியிலே இறங்கத்தக்க நீங்க காண்பீர்கள். உணர்ந்து வாயை விருவாயை திறந்து நமக்காக உயிரை கொடுத்து உயிரோட இருக்கிற இயேசுவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தேவ மகிமையை காண போகிறதக்க, ஒரு தேவ பிரசன்னத்தை காணத்தக்க, ஒரு அபிஷேகத்தை காணத்தக்க பாடி உயர்த்துங்க. அப்படியாய் உயர்த்தி பாடுங்க. சபலபரி பலதரி நமமா என்னை தேடி வந்து தேற்றின தென்றல் நான் தேடும் போது இன்பமானதே, தேடி வந்து தேற்றின தென்றல் நான் தேடும் போது இன்பமானதே. அது மாறாதது, என்னை மறவாதது, அது மாறாதது என்று மறவாதது. உயிரே உயிரே இந்த உயிரானிரே, தினமும் தினமும் என்ற நினைவானிரே. உயிரே உயிரே எந்த உயிரானிரே, தினமும் தினமும் என்ற நினைவானிரே. நல்ல முழுபலத்தோட கரங்களை தட்டுங்க. எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க? மியூசிக் வரல அமைதியா இருக்காதீங்க. இதுக்கு நடுவுல கேப், நீங்க அந்நிய பாஷை பேசுங்க. ஆண்டவரே, நீங்க எங்க உயிர், எங்களுக்காக உயிரை கொடுத்த தேவன். ஆண்டவரே, வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல மரித்தேன், சதா காலமும் உங்களோட கூட இருக்க உயிரோட எழுப்பிட்டேன்னு சொன்னீங்க. எங்களுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னவர் கொடுத்தீங்க. உயிரோட எழுவேன்னு சொன்னீங்க, எழுந்தீங்க. சதா காலம் உங்களோட இருப்பேன்னு சொன்னீங்க, இருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்கள் தேவனே, உமக்கு நன்றி. வார்த்தையை வாக்குத்தத்தத்தை சொன்னவர், வாக்கு மாறாதவரே, உமக்கு நன்றி. ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்த என்னை சோலைவனமாய் மாற்றின தேவன். எத்தனை பேர் உணர்ந்து ஆண்டவர் இல்லைன்னா பால் அடைஞ்சு இருப்போம், பாலா போயிருப்போம். இன்னைக்கு செழிப்பா இருக்கோம், நல்லா இருக்கோம், சோலைவனத்தை போல இருக்கிறோம். அவருக்கு மகிமை செலுத்தி சொல்லுங்க. பாலைவனத்தில் என்னை ஒரு சோலைவனமாய் மாற்றின தேவன். அழியாதது செழிப்பானது, அழியாதது செழிப்பானது. உயிரே உயிரே தினமும் தினமும் எந்த நினைவானிரே. உயிரே உயிரே உயிரானிரே, தினமும் தினமும் எந்த நினைவானிரே. துதிங்க. வாயை திறந்து அந்நிய பாஷை போட்டு பேசுங்க. அந்நிய பாஷையில கர்த்தருக்கு சொல்லுங்க. ஆமா ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை பாலடைஞ்சு இருக்கும், பாவத்துல பாலடைஞ்சு இருக்கும், என் குடும்பம் சாபத்துல மடிந்து போயிருக்கும், வியாதியில அழிந்து போயிருப்போம், கண்ணீர் கவலையில மூழ்கி போயிருப்போம். அப்படி இல்லாம எங்க வாழ்க்கையில நீங்க ஒரு செழிப்பை தந்தீங்க, ஒரு சேமத்தை தந்தீங்க. அதற்கு காரணம் உங்களுடைய அன்பு, உங்களுடைய அன்பு. இரண்டாவது சரணத்துல சொல்ல போற உங்க அன்பு.
ஓடும் ஆற்றுக்கு அணை உண்டு, உங்க அன்புக்கு அளவு இல்லை, அணையும் இல்லை ஆண்டவரே. எங்க மேல அந்த அன்பு மாறாதது, எங்க மேல உங்க அன்பு குறையாதது. அந்த அன்புக்கு பாத்திரமாய் இருக்க நாங்களும் உங்க மேல அன்பாய் இருக்க எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. அன்பாய் உம்முடைய கட்டளை கற்பனைகளை பிரமாணங்களை நாங்க கை கொள்ள கிருபையை தாரும். உயர்த்தி சொல்லுங்க. ஓடும் ஆற்றிற்கு அணை போடலாம், தேவ அன்புக்கு அணை இல்லையே. சொல்லுங்க. அணை போடலாம், தேவ அன்புக்கு அணை இல்லையே. அது குறையாதது, நிறைவானது, அது குறையாதது, நிறைவானது. உயிரே உயிரே இந்த உயிரானிலே, தினமும் தினமும் இந்த நினைவானிலே, உயிரே உயிரே நினைவானிலே, தினமும் தினமும் நினைவானிரே. தினமும் தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க. கண்களை மூடுங்க, ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. தலைக்கு மேல கை தட்டி, ஆண்டவரே தினமும் தினமும் உங்க அன்பு நிறைவானது. அப்பா, மனுஷருடைய அன்பால நான் உடைக்கப்பட்ட நாட்கள் எத்தனை, மனுஷனுடைய அன்பினால நான் ஏமாற்றப்பட்ட நாட்கள் எத்தனை, மனிதனுடைய அன்பினால நான் கண்ணீர் விட்ட நாட்கள் எத்தனை, மனிதனுடைய அன்பினால நான் வேதனைப்பட்ட நாட்கள் எத்தனை. அவைகள் எல்லாம் மீறி, அவைகள் எல்லாம் தாண்டி நான் இருக்க உனக்குன்னு அன்பு காட்ட வந்த எங்கள் தெய்வம், உம்முடைய அன்பில நாங்கள் நிலைத்திருக்க, உம்முடைய அன்பில நாங்கள் மகிழ்ந்திருக்க, உம்முடைய அன்பால நாங்கள் பிழைத்திருக்க கிருபை பாராட்டினதற்காக நன்றின்னு தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க. நன்றி அப்பா. பற்பர பாஷை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்நிய பாஷையில துதித்து நன்றி அப்பா. சதுரி விதலபா நன்றி ரிபாக்கபதுரபலபோ சந்தரலபா. எத்தனை பேர் இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு மேல கையை தட்டி உமக்கு நன்றி, என்னையும் குடும்பத்தையும் பாதுகாத்து உமக்கு நன்றி, கிருபையா இருந்ததுக்காக நன்றி, பலவீனத்திலிருந்து பலன் கொடுத்ததுக்காக நன்றி, ஆசீர்வதித்ததுக்காக நன்றி, நடத்தி வந்ததுக்காக நன்றி, இன்னும் நடத்த போகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. தலைக்கு மேல கையை தட்டி நன்றி செலுத்தி இறக்குங்க. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்? உங்களுக்கான ஒரு வசனத்தை கர்த்தர் சொல்றாரு. 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். எத்தனை பேர் வேத வசனத்தை வாசிக்கிறீங்களோ, எத்தனை பேருக்கு மனசுல நினைவு இருக்குதோ, இந்த வேத வசனத்தின் வார்த்தையை கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, படிக்க தெரியல, எனக்கு கேட்கதாங்க தெரியும், அது அப்படியே இருக்கட்டும், எடுத்து வச்சுக்கிடுங்க. 29:11 வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிங்க, அப்புறமா இதை வாசிங்க. இது கர்த்தர் சொல்றது, அது உங்களுக்காக. கர்த்தர் என்னெல்லாம் இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் சொல்லும் போது வாசிங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். படிக்கவே தெரியலங்கன்னா வாசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வாசிக்கிறது கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, அதை நம்புறதுல தான் இருக்குது ஹைலைட். அதை விசுவாசிக்கிறதுல இருக்குது பெரிய காரியம், அதில் ஏற்றுக்கிறதுல தான் இருக்குது ஆசீர்வாதம். கேட்டாலும் நீங்கள் நம்பினீங்கன்னா பாக்கியவான். அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். சரி, இப்போ நீங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பேர் என்ன? வாசிங்க, இப்போ வாசிங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. இதான் விஷயம். இதுவரையிலும் எப்படியோ, இப்போ காலம் ரொம்ப சமீபமாக இருக்குது. நீங்கள் நிறைய நியூஸில் பார்க்குறீங்க, நிறைய ஜெப குறிப்புகளை கேட்குறீங்க, நிறைய வாட்ஸ்அப்பில் குரூப்பில் பார்க்குறீங்க. பைபிளில் நடக்கும் என்று சொல்லி வருகைக்கு அடையாளமான ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி நடக்கும்போது பைபிள் சொல்லுது காலம்
இனி சரி. சமீபம் வருகைக்கு அடையாளம். ஆமே. இது ரெண்டையும் பார்க்கிறேன்னா ஆயத்தமாய் என்ன நடந்தாலும், ஆமென். நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம இருக்கிற ஊரில் என்ன நடந்தாலும், இன்றைக்கு என் இயேசு வந்தாலும் நான் ஆயத்தம், நான் ஆயத்தம். இதற்கு ஒப்பு கொடுத்து புதிய வருடத்தை தொடுங்க. ஒரு தீர்மானத்தோடு இருங்க. ஒரு நாளும் வாய்க்கு காவல் ஜெபம் போடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு பொழுது கொடுத்துருக்கிறீங்க, உமக்கு பிரியமில்லாததை நான் பேசக்கூடாது. என் வாய்க்கு நீங்கள் காவல் வைங்க. ஆண்டவரே, இன்னைக்கு பொழுது விடிஞ்சிருக்கு, உமக்கு சித்தம் இல்லாததை நான் செய்யக்கூடாது. என் சிந்தைக்கு காவல் வைங்க. ஆண்டவரே, இன்றைக்கு பொழுது கொடுத்துருக்கிறீங்க, உமக்கு பிரியமில்லாத எதுவும் என் கை, என் கால், என் சரீரம் செய்யக்கூடாது. என் ஆத்மா ஆவி சரீரத்துக்கு காவல் வைங்க. நான் அதிகமாக ஜெபிக்கணும், எனக்கு ஜெப ஆவியை கொடுங்க. உமக்கு பிரியமாக வாழணும், பரிசுத்த ஆவியை கொடுங்க. நீர் என்றைக்கு வந்தாலும், நான் என்றைக்கு மறித்தாலும், எனக்கு என்ன நடந்தாலும், நானும் என் குடும்பமும் ஆயத்தமாக இருக்கிற கிருபையை தாங்க. இந்த ஜெபம் இருக்கணும். அதனால் இப்படி சொன்ன உடனே இன்றைக்கே செத்துற மாட்டோம், நாளைக்கே செத்துற மாட்டோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற சித்தத்தின் வரலையும் இருப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தத்துக்கும் மரணத்துக்கும் ஆயத்த ஜெபம் கண்டிப்பாக வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ வாசிங்க 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது இது வரலையும் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ செஞ்சிருப்பார். எஞ்சி இருக்கிற இந்த நாள்லையும் உங்களுக்கு இப்படி கொடுத்து புதிய வருடத்தில் உம்முடைய தாசர்கள் மூலமாக பேச போகிறதையும் கொடுப்பார். சொல்லுங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க. நீங்க தான் கர்த்தருடைய வாயை திறந்து அவங்களுக்கு கேட்கணும். நீங்க தான் கர்த்தருடைய ஜனம். உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை யாராவது சொல்லலைன்னா வாயை திறந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு, அவங்க சொல்கிறது உங்களுக்கு. உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆல்ரெடி இருக்குது. இன்னும் சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆல்ரெடி சமாதானம் இருக்குது, ஆனால் அது பத்தில். இன்னும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். ஆசீர்வாதம் இருக்குது, அதுவும் நமக்கு பத்தாது. போதும் என்ற மனசு வசனம் வர்ற வரலையும் பத்தாது. போதும்னு நினச்சிங்கன்னா சந்தோஷம். அல்லேலூயா. இல்லை இது கொஞ்சம் குறையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக லாஸ்ட் வசனம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒருத்தர் மனசார சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொன்னாங்களா? கரெக்டாக? நிச்சயமாக கர்த்தர் உங்களை. யாருக்கு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பலிக்குமா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு. இப்போ நம்ம இங்கே ஆலயத்தில் இருக்கிறவரையும் கர்த்தருடைய ஜனம்தான். யார் தான்? பாடுன்னா பாடுவோம், வசனம் படினா படிப்போம், ஆமேன் சொல்லினா சொல்லுவோம், அல்லேலியா சொல்லினா சொல்லுவோம், கை தட்டினா தட்டுவோம். அப்படியே இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இது வீட்டுக்கு போயிட்ட பிறகு வந்தால் கூட டவுட்டு தான். என்ன டவுட்டு? சும்மா சொல்லுங்களேன். என்ன டவுட்டு? என்ன டவுட்டுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். போவோமா? எப்படி? போவோமான்ற ஒரு, ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே எவ்வளோ பேசிக்கின்னு போவோம்னு நமக்கே தெரியாது. சயின்டிஸ்ட் சொல்லுது 3000க்கு மேலே பேசினா தான் லேடிஸோடைய மண்டைக்கு பிபி நார்மலாக இருக்குமா. இல்லைன்னா பிபி அப்படியே என்ன பண்ணுமா?
சும்மா வின்னு 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 விட்டிக்கிற மாதிரி இருக்குமா. ஆனால் பைபிள் சொல்லுது, உன் வார்த்தை சொற்பமாக இருந்தால், சுருக்கமாக இருந்தால் நலமாக இருக்கும். சயின்டிஸ்டை விடுங்க, பைபிள் தான் நமக்கு வேணும். ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். இப்போ எனக்குரிய இந்த தீர்க்க தரிசன வசனம் தீர்க்க தரிசனம் என்னென்னா, பைபிளில் என்ன நடந்துச்சுன்னு எழுதப்பட்டிருக்குதோ அது நடந்தது, என்ன நடக்க போகுதுன்னு எழுதிருக்குதோ அது நடக்க போகுது. இப்போ பாருங்கள், இப்படி நடக்கும்னு எழுதியிருக்குது, என் வாழ்க்கையில் நடந்துச்சு. 1 சாமுவேல் 2:8. ஒரு மனுஷனுக்கு இப்படி நடக்கும், இப்படிப்பட்ட மனுஷனுக்கும் இப்படி நடக்கும். எப்படிப்பட்ட மனுஷனுக்கா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து. இதை தான் வாசிக்க சொன்னேன். தமிழ் நல்லா தான் பேசுகிறேன்னு விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரா, சிறியவங்களாக இருந்தாலும் சிறுமைப்பட்டவங்களாக இருந்தாலும், புழுதி குப்பைக்கு அற்பமாய் காணப்பட்டாலும், புழுதி குப்பைக்கு ஒப்பானவர்களாக இருந்தாலும், யார் கை தூக்கி விடுறாங்களோ இல்லையோ, யார் தூக்குறா? யார் தூக்குறா? நம்மெல்லாம் யாருக்கு கை தூக்குவோம் அப்படின்னா, கெத்து கெப்பாசிட்டு, நல்ல படிப்பு, டிகிரியா, போஸ்டிங்கு, போஸ்டரில் பேர், ஃபோட்டோ, அப்படி வர்றவங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அப்படியே அவங்களோட இன்னும் கை கோப்போம், கை தூக்கி விட பார்ப்போம். ஆமென் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் நல்லவங்க, நீங்கள் அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு பற்றி கர்த்தருக்கு தான் தெரியும். கிறிஸ்துக்குள் வந்துட்டால் நம்ம எப்படி இருக்கணும்னா, அற்பமானவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு கை தூக்கி விடணும். இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு உதவியை செஞ்சு ஆதரித்து விடணும். சிறுமைப்பட்டவங்களுக்கு நம்மளால் இயன்றதை ஜெபத்தோடு கலந்து உதவியும். இதுதான் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்கள். ஒருவேளை இந்த மாதிரி இல்லைன்னா மாற்றிக்கலாம், மாறணும். மாறினா தான் நல்லது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டார், சிறியோரில் எதை செய்கிறீங்களோ, சிறியவங்களாகிய சிறுமைப்பட்டவர்களுக்கு எதை செய்கிறீங்களோ அதுதான் நீங்கள் எனக்கே செய்கிறது. நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். படிக்காத, ஸ்கூலுக்கு போகாத எனக்கு கேட்கும் போதே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் படிக்க பாட கிருபை கொடுத்தாரு. அதை நான் கேட்டேன். நம்ம தேவனுக்கு எதுவுமே பெரிய காரியம் கிடையாது, லேசான காரியம். சிலதை தாமதித்து கொடுப்பார். இன்றைக்கு காலையில் கூட அப்படி தான் பேசினார் பைபிள் நான் தியானிக்கும் போது. நான் ஒரு சில காரியம் என்னாண்டவரே வருஷமே முடிஞ்சிருச்சு, ஐயா கிட்ட வந்து ஷேர் பண்ணேன். 8-10க்கெல்லாம் வந்துட்டேன். 10-10க்கு தான் என்கிட்ட கொடுத்தாங்க. எப்படி வந்துட்டேன்? 8-10க்கெல்லாம் வந்துட்டேன். அப்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினதை நான் கேட்டதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆலோசனையை ஐயாக்கிட்டையும் பாஸ்டம்மாக்கிட்டையும் ஷேர் பண்ணிவிட்டு மேலே வந்தேன். அப்போது கர்த்தருடைய கிருபையால் நமக்கு ஆலோசனையை கொடுக்குறவர். ஒன்று ஜெபத்தில் பேசுவார், இல்லைன்னா பைபிள்லேருந்து தியானிக்கும் போது பேசுவார். அது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பதில் அருமையாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையால் இப்போ இந்த தீர்க்க தரிசன வசனம் என்ன சொல்லுது? அவர் சிறியவனை எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி. என்னுடைய வாழ்க்கை ஒரு புழுதி குப்பைக்கு ஒப்பான வாழ்க்கை. எப்படிப்பட்ட புழுதி குப்பைக்கு ஒப்பான வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் என்னை தூக்கினார்னா, இந்த நரிக்குறவர் குருவிக்காரனா உங்களுக்கு தெரியாதவங்க இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, புழுதி குப்பைக்கு ஒப்பாக இருக்கும். அவங்களுடைய தோற்றமும் வாழ்க்கையும் புழுதி குப்பைக்கு ஒப்பாக இருக்கும். கிராமந்தோறும் பட்டணந்தோறும் ரோடாக வீடாக தெருவாக சுற்றுவாங்க. காடை கவுதாரி விற்பாங்க, மணி ஊசி பாசின்னு விற்பாங்க. அப்படியே பசி எடுத்தால் கொஞ்சம் பழைய சோறு இருந்தால் கேட்டு சாப்பிட்டு, ஏதாவது மிச்சம் மீதி பழைய சோறு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கொடுக்கறத சாப்பிட்டு, ஏதாச்சும் பழைய துணி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு, பொழுது சாஞ்ச பிறகு அந்த பழைய துணியை ரோட்டோரத்துலேயோ மரத்தோரத்துலேயோ தங்குற இடத்துல குப்பைக்கு குப்பையாய் பழைய துணியை கீழே போட்டு படுக்கிறதுக்கும் அதுதான், போத்துக்கிறதுக்கும் அதுதான், அதுக்கப்புறம் உடுத்துறதுக்கும் அதுதான்.
இதுதான் வாழ்க்கை. இப்படி சம்பாதிக்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட பண்ண மாட்டீங்க. யாருக்கு கேட்குது? கீழே பின்னாடி வர யாருக்கு கேட்குது? நீங்கள் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு கடவுளுக்கு தான். அந்த சம்பாதிக்கிறத அப்படியே சேர்த்து என்ன பண்ணுவாங்க? கடவுளுக்கு. ஐயா அம்மா வந்துட்டு எனக்கு ரொம்ப அறிமுகம் கிடையாது, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. எந்த ஒரு ஆலோசனையும் கர்த்தர் பேசுகிறாருன்னா உங்களை திருத்த தான், உங்களை ஆசீர்வதிக்க தான். உடனே ஐயா அம்மா ஏதோ போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அடி தான். அவங்க யாரும் போட்டு கொடுக்குறவங்க இல்லை, போட்டு கொடுக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. முழுக்க முழுக்க அதனால் பார்த்திங்கன்னா நகை வாங்கி போட மாட்டாங்க, நல்ல துணி வாங்கி கொடுத்த மாட்டாங்க, நல்லா சமைச்சு சாப்பிட மாட்டாங்க, நல்ல வீடு கட்ட மாட்டாங்க, நல்ல டெபாசிட் உங்களை மாதிரி பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒரு இடத்துல தங்கி அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சிலர் பிள்ளைங்களை ஆஸ்திரேலியாவது சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. இருக்கிற இடத்துல தங்க முடிஞ்சால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்காவது அனுப்புகிறாங்க. கர்த்தருடைய கிருபை. இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு நம்ம 10ல் 1 பங்கு கொடுக்க கூட யோசிக்கிறவங்க நிறைய பேர். இதில் பொருத்தனை காணிக்க வேற, சோத்திர காணிக்க வேற, கட்டட காணிக்க வேற கேட்குறாங்களேன்ட்டு அப்படியே போயிடுவோம். மூச்சு விடாத மாதிரி ஆகிட்டு போயிடுவோம். முடிஞ்சால் கொடுங்க, இல்லையா சந்தோஷமாக விடுங்க. கொடுத்தா கர்த்தர் உங்களுக்கு திருப்பி பல மடங்கு கொடுக்க போகிறாரு. அது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, மருத்துவ செலவு உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது எப்படி இருக்குன்னா, உங்கள் வேலை உயர்வு மாற்றம் உண்டாகும். மூன்றாவது எப்படி இருக்குன்னா, வீண் செலவு வராது இருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு கரெக்டாக கொடுக்கறதுனால இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. வர்றது எனக்கே 10,000 10,000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா போதுன்னா அதுக்கான பலன் நீங்கள் பார்ப்பீங்க. அது அப்போ சரி. கர்த்தருடைய கிருபையால் இந்த புழுதி குப்பைக்கு ஒப்பாய் கர்த்தர் தூக்கின பிறகும் எனக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபை. கடவுளுக்கு இவ்வளோ கொடுத்தா போதுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மீதி நம்ம நல்லா துணி வாங்கலாம், சாப்பிட்லாம், வேணுன்றதை நம்ம வாங்கிக்கிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எனக்கு சந்தோஷம். அந்த வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷம் முழுவதும் சம்பாதிக்கிறத வருஷத்துக்கு ஒரு முறை சாமி கும்பிட செலவு பண்ணுவாங்க. 7 பானை பொங்க வச்சு ஆடு மாடு கோழியை வெட்டி எங்கள் பாட்டி தாத்தா அப்பா அம்மா முன்னோர் எல்லாம். அது பத்தலைன்னா கடன் கூட வாங்குவாங்க கூட. அந்த கடனையும் அடைக்கணும், திரும்ப சம்பாதிச்சு சேர்க்கணும். அல்லேலூயா. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்ல, அவருக்கு செய்யலை, அவரை தவிர மற்றவங்களுக்கு செய்கிறாங்க. ஆமென். இப்படி செய்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஒடுக்கிக்குவாங்கன்னா, பழைய துணி, பழைய சோறு, ரோடு, தெரு, மரம், படுக்கிற வீடு இருந்தால் போதும். இப்படிப்பட்ட படுக்கிற வீடு இருந்தால் போதும். இன்றைக்கி நீங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்ல முடியும், உங்களுக்கு ஓரளவுக்கு சீட் போட்ட வீடாவது, நல்ல ஓலை வீடாவது, ஒரு தளம் வீடாவது இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நல்ல வீடு வாசல் கூட இல்லாத, நாலேஜ் நாகரிகம் இல்லாத, படிப்பு இல்லாத, புழுதி குப்பைக்கு ஒப்பான என்ன கர்த்தர் தேடி வந்தார்னா அது ஒரு பெரிய கிருபை. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு வேதாகமத்தில் யாருன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பரிசுத்தர், ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. அப்போ அவர் பெருமை பார்க்கணும், கெத்து பார்க்கணும், கெப்பாசிட் பார்க்கணும்னா எவ்வளோ பார்க்கலாம். ஆனால் அவர் அப்படி ஒன்றும் பார்க்கல. சிறுமையானவங்களை அப்படி நோக்கி பார்க்குறாரு, வியாதிஸ்தரை நோக்கி பார்க்குறாரு, கண்ணீரோட கஷ்டத்தோடு இருக்கிறவங்கள நோக்கி பார்க்குறாரு, மனதளவில் உடைந்து போயிருக்கிறவங்கள நோக்கி பார்க்குறாரு, வாழ்க்கையில் விரக்தியானவங்களை நோக்கி பார்க்குறாரு, வாழவே முடியாதவங்களை தூக்கி வாழ வச்சு பார்க்குறாரு. ஸோ அப்படிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய ஜனமாகிய நாம் இப்படிதான் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போல தான் இயேசுவின் பிள்ளையாகிய நாம், இயேசுவின் ஜனமாகிய நாம் வாழணும். நிறைய சொல்லியிருப்பாங்க, எனக்கு தோணுச்சு சொல்லிட்டேன். இப்போ கர்த்தருடைய கிருபையால் இந்த வசனம்
தீர்க்க தரிசனமாக என் வாழ்க்கையில் நடந்துச்சு. இந்த தீர்க்க தரிசன வசனம் தீர்க்க தரிசனமாக என் வாழ்க்கையில் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ரோட்டோரத்தில் மரத்தோரத்தில் ஒரு புழுதி குப்பையை போல வாழ்கிற நரிக்குறவர் என்ற குருவிக்கார சமுதாயத்திலேருந்து கர்த்தர் என்னை தூக்கி ஊழியக்காரியாய் உயர்த்தினார். நிறைய பேருக்கு பொறாமைன்னு வரல, கைத்தட்டு வரல. பொறாமை இருக்கிறவங்களுக்கு வாய் வராது, கையும் வராது. கர்த்தர் செய்த நன்மையை முடிஞ்சால் கொஞ்சம் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எனக்கு இல்லை, சொல்லும் போதெல்லாம் தட்டுன்னு கேட்கும் போது இல்லை, கர்த்தர் செய்த நன்மையை சொல்லும் போதே கை தட்டணும். நான் இல்லை, இங்கே யார் வந்து நின்று கர்த்தர் செய்த நன்மையை சொன்னாலும் என்ன தட்டணும்? உங்கள் கை தட்டு யாருக்கு? தட்டுங்கன்னு கேட்டிங்கன்னா அது கேட்குறவங்களுக்கு, கேட்ட பிறகு தட்டுறீங்கன்னா அது கேட்குறவங்களுக்கு, கேட்காம தட்டுறீங்கன்னா கர்த்தர் நன்மை செய்த மகிமை. ஆண்டவருடைய கிருபையால் அப்படிப்பட்ட புழுதி குப்பையிலேருந்து கர்த்தர் என்னை பாடல் புஸ்தகத்தில் உங்களுக்கு பார்த்து பாடலாம். எல்லா பாட்டும் உங்களுக்கு இருக்கும். புழுதில் இருந்த என்னை தூக்கினாரையா, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தினார் அம்மா. புழுதில் இருந்த என்னை தூக்கினீரையா, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தினீரையா. அன்பு பெரிதையா, இரக்கம் பெரிதையா, அன்பு பெரிதையா, இரக்கம் பெரிதையா. படைத்தவரே நன்றி ஐயா, இந்தவரே நன்றி ஐயா. படைத்தவரே நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தவரே நன்றி ஐயா. நிறைய சரணெல்லாம் பாட டைம் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் பார்த்து பாடுங்க. ஆனாவன படிக்க பள்ளிக்கு போகல, வேத வசனம் பிரசங்கிக்க கிருபை தந்தாரே. பரவாயில்ல, ஆமென் சொல்லிட்டீங்க. ஆனா அவன படிக்க ஒரு பள்ளிக்கு போகல, வேத வசனம் படிக்க கிருபை தந்தாரே. பட்ட படிப்பு படிக்க காலேஜ் போகல, ஆனா அவரை உயர்த்தி பாட்டு தந்தாரே. பட்ட படிப்பு படிக்க காலேஜ் போகல, அவரை உயர்த்தி கிருபை தந்தாரே. அவர் வார்த்தை பெரிதையா, வல்லமை பெரிதையா. வார்த்தை பெரிதம்மா, வல்லமை பெரிதம்மா. உங்க வார்த்தை பெரிதையா, வல்லமை பெரிதையா. உங்க வார்த்தை பெரிதையா, வல்லமை பெரிதையா. யாக்கோபு 1:5 அவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், நீங்க யாராயிருந்தாலும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரோ, அதில் பாருங்க, அந்த ஹைலைட் இருக்கும், ஒருவரையும் கடிந்தே கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவீர்கள், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அப்படி கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. திறமை இல்லை, டேலண்ட் இல்லை, கெத்து இல்லை, கெப்பாசிட்டி இல்லை, ஞானம் இல்லை, எனக்கு எப்படி பேசணும் தெரில, எப்படி வாழணும் தெரில, வேலை எப்படி செய்யணும் தெரில, குடும்பம் எப்படி பண்ணணும் தெரில, பிள்ளைங்களை எப்படி நடத்தணும் தெரில, நான் என்ன இன்னும் எப்படி நான் அழகாக வந்துட்டு என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு பிரியமாக நான் நடத்தணும் தெரியலன்னா இந்த யாக்கோபு 1:5 கேளுங்க. நான் உங்களுக்கு 1000 வசனம் அடுக்கலாம், நிற்கிற மாதிரி சில வசனம் சொல்கிறேன், மனசில் வச்சுக்கிங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஜெபம் பண்ணி வசனத்தோடு கேளுங்க. வசனத்தோடு கேட்டிங்கன்னா ஆண்டவர் அசைய முடியாது, உங்கள் ஜெபத்தை விட்டு பதில் கொடுக்காம அவர் நகர முடியாது. உங்களுக்கு ஏதாவது புரியலையா, யாக்கோபு 1 படி, ஆண்டவரே இதுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. என்ன செய்யணும் தெரியலையா, யாக்கோபு 1:5 படி எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. அந்த ஞானம் சங்கீதம் 32:8 படி ஆலோசனை கொடுங்க. அவர் சொல்கிறாரு, நீ என்ன ஞானத்தை கேட்குறியோ கொடுப்பாரு. அந்த 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 ஞானம் எப்படி கொடுப்பாருன்னா, உன்மேல் என் கண்ணை வைத்து.
ஆலோசனை. உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். அவர் கொடுக்கிற ஆலோசனை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபெயிலர் இருக்காது, குறைவு இருக்காது, தடுமாட்டம் இருக்காது. உடனே நம்ம வந்துட்டு யாரெல்லாம் நல்லா தெரியுமோ அவங்கக்கிட்டலாம் ஃபோனை போட்டுருவோம், மணிக்கணக்காக உட்காந்து பேசுவோம். எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஆலோசனை கொடுங்களேன், என்ன கொடுங்களேன். மனுஷங்கிட்ட ஆலோசனை கேளுன்னு வசனம் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இந்த புது வருஷத்துலேருந்து புது மனுஷனை மாறுங்க. பைபிளை எடுத்துடுங்க. ஆண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு புரியல, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க. இந்த வசனம் எனக்கு சரியா, இந்த சூழ்நிலை எனக்கு சரியா புரியல, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க. கேளுங்க. அந்த ஆலோசனை யாக்கோபு 1:5 படி, என் வேலையை நான் டேலண்டாக செய்ய ஞானத்தை கொடுங்க, என் குடும்பத்தை நான் டேலண்டாக நடத்த ஞானத்தை கொடுங்க, உங்கள் ஊழியத்தை உங்களுக்கு பிரியமாக நான் கிருபையாய் நடக்க எனக்கு ஞானத்தை கொடுங்க, என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கும் கொடுங்க. நான் என்ன செய்யணும், நான் ஞானமாக இருக்கணும், என் குடும்பத்தை ஞானமாக நடத்தணும், என் வேலையை ஞானமாக செய்யணும்னா சங்கீதம் 32:8 படி எனக்கு ஒரு ஆலோசனையே கொடுங்க. யாக்கோபு 1 படி ஞானத்தையும் கொடுங்க, சங்கீதம் 32:8 படி ஆலோசனை கொடுங்க. இதெல்லாம் மனசில் பதிச்சுக்கிங்க. தயவு செய்து இந்த காதில் கேட்டதை விட்டுறாதீங்க. வசனத்தோட கர்த்தரை பிடிச்சிங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் போகாது. சரி, இப்போ இந்த மணிக்கணக்காக ஃபோனை போடுறது, இல்லை நேராக பார்க்குறது, நேராக போய் பேசுறது, வந்தால் பேசுறது, இந்த மணிக்கணக்கை கர்த்தர் சமூகத்துக்கு கொடுங்க. ஆமென். கர்த்தர் சமூகத்துக்கு நல்லா ஜெபிங்க. ஆனால் சுயநல ஜெபம் இருக்கக்கூடாது. உங்களுக்காக மட்டும் மணிக்கணக்காக போகக்கூடாது. உங்களுக்காகவும் ஜெபிங்க, கேளுங்க. தேசத்துக்காக, ஊழியத்துக்காக, பிறருக்காக அதிகமாக ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக நமக்கு கொஞ்சமாக ஜெபிச்சாலும் போதும். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அந்த நரிக்கொருவர் சமுதாயத்தில் என் லைஃபு புழுதி குப்பைக்கு வைப்பான லைஃபு. வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிக்கணும், 10 நாள் 15 நாளுக்கு ஒரு முறை தான் குளிக்கணும். அதுதான் வந்துட்டு அந்த லைஃபினுடைய கட்டுப்பாடு. அல்லேலூயா. அந்த சமுதாயத்தின் கட்டுப்பாடு. உடனே நல்லா குளித்து, டெய்லி குளித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் உடனே தப்பாக பேசுவாங்க. அதுக்கு இப்படியே இருந்துடலான்ட்டு பைத்தியக்கார மாதிரி இருப்பாங்க. ஆமென். அந்த பழைய சோறு கூட பார்த்திங்கன்னா மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் அதையும் புழிஞ்சி ஒரு துணியில் காய போட்டு வத்தல் அரிசி ஆக்கி வச்சுருப்பாங்க. சப்போஸ் அந்த பழைய சோறும் மிச்சம் மீதியும் அங்கேயும் யார்கிட்டேருந்து கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காத நேரத்தில் அதை போட்டு ஒரு பொங்கல் மாதிரி கொதிக்க வச்சு பொங்க வச்சு, இதான் வாழ்க்கை. எங்கே தங்குறாங்களோ அந்த குப்பைக்கு குப்பையாய், புழுதிக்கு குப்பையாய், மரமோ ரோடோ. எவ்வளோ கவர்மெண்ட் வீடு தந்தாங்க, தங்க மாட்டாங்க, இப்போ தங்குறாங்க. கர்த்தர் கிருபை நிறைய. அப்போல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் சரியாக வராது, சரியாக வராது, சரி. இப்போ பரவாயில்ல, ஒரு வீடு நமக்கு வேணும், இப்போ தங்குறாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையால் என்னுடைய சாட்சிய வாழ்க்கையின் வரலாறு ஷார்ட்டாக, அந்த தெய்வங்களை வணங்கின விதத்தை ஷார்ட்டாக ஒரு பாட்டாக உங்களுக்கு பாட்டு புஸ்தகத்தில் இருக்குது. அல்லேலூயா. இயேசு வேணுமா ஐயா, இயேசு வேணுமா, காடை வேணுமா, கபுதாரி வேணுமா, இயேசு வேணுமா அம்மா, இயேசு வேணுமா, மணி வேணுமா, மணி ஊசி வேணுமா, மணி வேணுமா, மணி ஊசி வேணுமா. மைக்கு உங்கள் பக்கம் திருப்பும் போது போல்டாக ஒரு ஆமேன் சொல்லணும். ஏன் சொல்லணும்னு உங்களுக்கு புரியும். மைக்கு உங்கள் பக்கம் திருப்புவேன். கை தட்டே வரல, நல்லா தட்டுறவங்க கை இன்னைக்குலேருந்தே நல்ல ஆசீர்வாதமாக மாறணும் ஆண்டவரே. மணியோ நான் மணியோ, மணியோ மணி என்று வித்த நாளிலே சந்தோஷம் சமாதானம் காணவில்லையே. இயேசு 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 என்று வாழும்
சந்தோஷம் சமாதானம் கண்டு கொண்டேனே. அதனால் இயேசு வேணுமா, இயேசு வேணுமா, காடை வேணுமா, அவதாரி வேணுமா, இயேசு வேணுமா, இயேசு வேணுமா, மணி வேணுமா, மணி ஊசி வேணுமா. நான் 7 பானை பொங்க வைத்த பொங்க சாப்பிட்டேன், பாவங்கள் சாபங்கள் மாறவில்லையே. ஏசுராஜன் ஜீவனுள்ள ரத்தம் சாப்பிட்டேன், பாவங்கள் சாபங்கள் மாறி போயிட்டே. இயேசு வேணுமா, இயேசு வேணுமா, காடை வேணுமா, கபுதாரி வேணுமா, இயேசு வேணுமா, அம்மா இயேசு வேணுமா, மணி வேணுமா, மணி ஊசி வேணுமா. அதே கிராமந்தோறும் பட்டணந்தோறும் சுற்றி திரிகிற வேலை தான். நான் இயேசுக்குள்ளே வந்த பிறகு ஒரு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா உங்கள் பிள்ளையாக மாறிட்ட பிறகு எனக்கு இந்த மாதிரி ஊர் ஊராக சுற்றி இப்படி ஒரு வேலையை செஞ்சு பிழைக்க பிடிக்கல. அதனால் ஏதாச்சும் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்களேன், நான் எப்பவும் நல்லாவே இருக்கணும். நல்லானா நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா டீசெண்டாக அப்படியே இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் எனக்கு ஒரு சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும்னு. இது கடைசியில் தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா, ஐயா கிட்ட டைம் கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தைக்காக, அந்த எனர்ஜிக்காக, அந்த எனர்ஜி சார்ஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதை சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட. அல்லேலூயா. அவர் கொடுத்தார் பாருங்க ஒரு வேலை. டிகிரி படிச்சிருக்கணும், அல்லது அற்றால் கொஞ்சம் நல்லா பைபிள் படிக்காவது தெரியணும். இதையும் தாண்டி பைபிள் காலேஜ் படிச்சிருக்கணும், அதுலேருந்து நல்லா புரியணும், அதுலேருந்து நல்லா எடுத்து சொல்லணும். இப்படிப்பட்ட ஒன்றுமே இல்லாத எனக்கு அவருடைய கனமான ஊழியம் என்ற வேலையை கொடுத்தார். அதே கிராமந்தோறும் பட்டணந்தோறும் சுற்றி திரிகிற வேலை தான். பேகை மாட்டிக்கின்னு, அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு, பாசி ஊசியை எடுத்துக்கின்னு சுற்றிக்கின்னு திரிகிறது இல்லை. அதே பேகு தான். அல்லேலூயா. நாங்கள் லெஃப்ட்டில் மாட்டுவோம், நீங்கள் ரைட்டில் மாட்டுவீங்க. அதே மாதிரி ரைட்டில் மாட்ட கிருபை கொடுத்தாரு. அப்படியே கலர் கலராக பேக் மாட்டுவோம். நீங்கள் வேணாதது, நல்லா இல்லாதது, அதெல்லாம் ஜிப்பு போனது, கிழிஞ்சி போனதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுவீங்க பாருங்கள். அதை கொஞ்சம் தச்சு கிச்சு நாங்கள் வந்துட்டு ஷோல்டரில் போட்டுக்குவோம். உண்மை, என்னை தாழ்த்துறேன். 25 வருஷத்துக்கு மேலே கர்த்தர் என்னை கெத்தா தம்முடைய ஊழியத்தில் உயர்த்திட்டார். இருந்தாலும் என்னை தாழ்த்தி இன்னும் கர்த்தர் என்னை உயர்த்தின உயர்வை நான் சொல்கிறேன். நீங்கள் வேணான்னு தூக்கி போடுற துணியை தான் நாங்கள் போத்துக்குவோம், நீங்கள் வேணான்னு தூக்கி போடுற பேக்கை தான் நாங்கள் மாட்டிக்குவோம், நீங்கள் வேணான்னு ஒதுக்குற மிச்ச மீதி சாப்பாடை தான் நாங்கள் சாப்பிட்டு வாழ்கிற புழுதி குப்பைக்கான வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிற பேகு கிஃப்ட்டு, ஸ்ரீலங்கா கிஃப்ட்டு. லெஃப்ட் கையில் இல்லை, ரைட் கையில் அழகாக மாட்டிக்கின்னு நான் எடுத்துகிட்டு வர கஷ்டமாக்குறேன்னு படிக்கு ஈக்குவலாக நான் கொஞ்சம் குண்டாக்குறேன்னு பாஸ்டமாக எடுத்துகிட்டு ஏறி வந்தாங்க. என் பேகை யார் எடுத்துகிட்டு வந்தாங்க? அந்த கிருபை யாரால முடியும்? கர்த்தருடைய ஊழியக்காரங்க அப்படின்னு ஊழியக்காரங்களாக இருந்தாலும் என் பேகை தூக்கிட்டு வந்தாங்க. கொடுங்க சிஸ்டர், ஏன்னா அவங்க என்னை விட கொஞ்சம் ஒல்லியாக நல்லா இருக்கிறாங்க. நான் அந்த படிக்கட்டுக்கு ஈக்குவலாக இருந்த மாதிரி இருந்தேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, பேக்கை நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் ஏறி வர்றது பெரிய விஷயம். அடுத்தாவது 3வது போல் இருக்கட்டும், 3வது ஃப்ளோரும் கர்த்தருக்கு சித்தமான அழைப்பு வந்து அப்போவும் ஏறி வருவேன். ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அதே கிராமந்தோறும் பட்டணந்தோறும் சுற்றி திரிகிற வேலை தான். ரோட்டோட வீட்டு வாசலோடு இல்லாமல்
சபையில் மேடைய மைக்க பிடிச்சி கெத்தா உங்களை போல நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு கர்த்தர் நல்லவர் என்பதை அறிவிக்கிற வேலையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை அறிவிக்கிற வேலையை கர்த்தர் கொடுத்தார். அந்த வேலையை செய்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை காட்டிலும் என் பிதா அவர்களை உங்கள் வாயில் பார்த்தீங்களா, அது சரியாக ரொம்ப சத்தமாக வரல, போறாம நீங்கள் செய்ய முடியலன்ற பொறாமையா? நீங்களும் செய்யலாம். அதுக்காக வேலை வெட்டியை விட்டுட்டு இல்லை. அது கர்த்தர் யாரை தீர்மானிக்கிறாரோ அவங்கள தான். நீங்கள் வேலை செஞ்சுக்கினே கூட கர்த்தருக்கு நிறைய ஊழியம் செய்யலாம். ஒரு நாளுக்கு ஒருத்தருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லி வழி நடத்தணும், வசனம் சொல்லணும், ஜெபம் சொல்லணும், ஆலோசனை சொல்லணும், ஒரு உதவி பண்ணலாம், கூடுமான அளவுக்கு சபைக்கு வான அழைப்பு கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்கிற ஊழியம். பிறருக்காக இருக்கிற டைமு சீரியல் பார்க்காம சினிமா பார்க்காம உட்காந்து ஜெபிக்கலாம். இது பெரிய ஊழியம். நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். டிவி பார்க்கலாம், நல்லதை பார்க்கலாம், ஆனால் கண்டிப்பாக சீரியல் பார்க்கக்கூடாது. சீரியல் பார்க்கலாம், கிறிஸ்டின் சீரியல் பார்க்கலாம். படமும் வந்துடுச்சு, 2 மணி நேரம் பார்த்தாதாங்க எனக்கு பார்த்த மாதிரி கீது வந்துடுச்சு. கிறிஸ்டின் படங்கள்லாம் வந்துடுச்சு. ஒரு புழுதி குப்பை மூலமாகவும் இதை அறிவித்த பிறகு பார்க்குறீங்கன்னா உங்கள் கண்ணை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். சத்தியமாக அது நடக்காது. அல்லேலூயா. மாற்றுங்க, ஆண்டவர் வரப்போகிறார் சமீபம். உண்மையாக அப்படி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தேவ பிரசனம் உங்கள் வீட்டில் இருக்காது, பிசாசினுடைய பிரசனம் தான் இருக்கும். அந்த பிரசனம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு புலம்பலாக இருக்கும். காலையில் எழுந்து நீங்கள் வேலைக்கு போகிறதுக்குள்ளே, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே, கணவர் வேலைக்கு போகிறதுக்குள்ளே ஒரு சண்டை நடக்காமல் அந்த வீட்டை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க. இது பிசாசுடைய பிரசன்னம். ஆமாம், தேவாவும் பிரசன்னம் போதுமையா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சினிமா சீரியல் இதை இன்னைக்குலேருந்து ஒப்பு கொடுத்துருங்க. அதுக்காக உங்களை வந்துட்டு நெஞ்சில் கை வச்சு சத்தியம் பண்ண சொல்ல மாட்டேன். நிச்சயமாக நெஞ்சு வலி வந்துடும். பார்த்தீங்கன்னா, பார்க்கலன்னா வராது. கையை தூக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கை வராத போயிடும். உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆண்டவர் வரும்போது நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த 2 விஷயம் நம்ம டிவியில் நம்ம வீட்டில் வேண்டாம். எப்படி வேண்டாம்? திருடனா பார்த்து திருந்தனாதான். ஆமாம். அதனால் பாஸ்டர் நீங்கள் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க, அதுலேயே இருக்குது விஷயம். என்ன பாஸ்டர்மா திடீர்னு வந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு விஷயம். ஃபோன் பண்ணிட்டு ஏன் வாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு வாரம் பெருக்காத வீடு அன்றைக்கி தான் பெருக்குவோம். டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ தான் பாஸ்டரமாக மெர்ச்சிக்கிற மாதிரி அப்படியே பிரசன்னமாக ஆராதனை போட்டுருவோம், மெசேஜ் போட்டுருவோம், கிறிஸ்டின் படம் சீரியல் ஓட விட்டுருவோம். ஆனால் கர்த்தர் பார்க்குறார். பாஸ்டர் வந்துட்டு பார்க்கலனாலும், பாஸ்டரம்மா பார்க்கலனாலும் கர்த்தர் பார்க்குறாரு. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் உட்கார்றதும் அவருக்கு தெரியுது, நான் எந்திரிக்கிறதும் தெரியுது, நான் படுக்கிறதும் தெரியுது, நான் பேசுகிறதும் தெரியுது, நான் செய்கிறதும் தெரியுது, எல்லாம் அவருக்கு தெரியுது. அவர் தான் நம்மளை கண்காணிச்சுன்னுக்கிறாரு. உங்களுக்கு ஒரு சிடிசி கேமரா எப்பவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய கண்கள். அதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுவோம். என்னையே கர்த்தர் மாற்றி இப்படி பேச வைக்கிறாருன்னா நீங்கள் எவ்வளோ பேசணும் பாருங்கள். கை தட்டிட்டாங்க, அவங்களுக்கு அது ஒரு கை தட்டுங்க. ஆமாம், எனக்கு சினிமா படம்னா பைத்தியம். நான் எனக்கு கொஞ்சம் டைம் பாஸு, ஜாலி நல்லா இருக்கு. அப்புறம்தான் தெரிஞ்சது அது ஜோலி முடியுது. ஆமே, அதை பார்க்கும்போது வராத காதலும் வருது, ஓப்பனாக சொல்கிறேன். ஆமாம், தேடாததையும் தேடுறோம்.
அந்த டைம் முடிஞ்ச பிறகு வராத கண்ணீர் வரும் பாருங்க. உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவர், ஒரு குளிந்த பாத்திரம் நான். ஃபேரன் லவ்லியெல்லாம் போட மாட்டோம், நிறைய அழுகுறோம்ல. அப்போ எவரும் விரும்பாதவர், கண்ணாடியெல்லாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா பயங்கரமாக நான் அழுதுக்கிறேன், கவலையாக்கிறேன், முகம் சத்தியமாக நல்லா இருக்காது. அன்னைக்கு கண்ணாடியே பார்க்க மாட்டோம். இதான் அந்த அந்த சந்தோஷம், அந்த உலக சீரியல் சினிமா கொடுக்குற சந்தோஷம் இதுதான். அந்த நேரம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளை கெடுக்கும் பாருங்கள், கண்ணீரும் கவலையுமா ஆக்கிடும். வருஷ கடைசின்றதுனால இதை அறிவிச்சிட்டேன், முடிவு பண்ணிவிடுங்க. இல்லையா, டிவி இருக்கிறதுனால பார்க்காம இருக்கிறீங்களா, ஒன்று டிவியை உடைச்சிடுங்க, இல்லை தூக்கிடுங்க, யாருக்கான விற்றுடுங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பாவம் செய்யாதீங்க, கடையில் விற்றுடுங்க. நான் அப்படி தான் கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் அவனு நியூஸாவது பார்க்கலான்னு, பரவாயில்ல, ஆமே வேண்டாம், டிவியே நமக்கு வேணாம், நான் செஞ்சதை தான் உங்களுக்கு செய்ய சொல்கிறேன். சரி, கர்த்தருடைய பெரிதான கிருபை. இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் மறந்துடக்கூடாது. தேவ பிரசன்னம் வேணும்னா தேவனுக்கு பிரியமானது தான் நம்ம டிவியில். என் பசங்க பொம்மை டிவி பார்க்குறாங்க, சூப்பர் புக்குன்னு வந்துடுச்சு, பொம்மை டிவி தான் அது, பொம்மை. ஆனால் என்ன ஸ்டோரி? பைபிள் ஸ்டோரி. உங்களுக்காக கர்த்தர் எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்து வெளியிட்டிருக்கிறார் பாருங்க. அதுக்கு பேர் என்னதான்? சூப்பர் புக்கா, சூப்பர் டிவியா, சூப்பர் சேனலா, சூப்பர் ஸ்டோரியா. அதுதான் நம்ம பிள்ளைங்க சூப்பராக வருவாங்க. இதையும் தாண்டி அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைங்க சூப்பராக வர மாட்டாங்க, சூப்பு தான் போட்டு குடிப்பாங்க. ஆமென். ஸோ நம்ம பிள்ளைகளுக்காகவும் வந்துடுச்சு, நமக்காகவும் வந்துடுச்சு. தேவ பிரசன்னம் இருக்கத்தக்க நம்ம டிவியில் செல்ஃபோனில் வந்துடுச்சு. அந்த தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுப்போம். நான் விட்டேன், உங்களையும் விட சொல்கிறேன், அவ்வளோதான். சரி, கர்த்தருடைய கிருபையால் என் தேவன் அந்த புழுதி குப்பைக்கு ஒப்பான நரிக்கொரு ஒரு சமுதாயத்தில் என்னை எப்படி ரட்சித்தார்னா, யோவான் 15:16, நான் தேடாத ஒரு தெய்வம், நான் தெரிந்து கொள்ளாத ஒரு தெய்வம். எங்கள் அப்பா அம்மா பாட்டி தாத்தா சொந்த பந்தம் எத்தனையோ ஊர் எத்தனையோ கோயில் கூட்டின்னு போய்க்கிறாங்க, எங்கள் குலசாமியை காட்டிக்கிறாங்க, எத்தனையோ ஊரில் இருக்கிற பல சாமியை காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இயேசு சாமியை காட்டவே இல்லை. அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரிய படுத்தலை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. தீர்க்க தரிசனங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதில் இன்னும் முடிச்சிடுங்க. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். நான் தெரிஞ்சுக்கிட்ட, நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் பிதாவே இயேசுவின் நாமத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கணும். எப்படி? பிதாவே இயேசுவின் நாமத்தினால இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். அதான் சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்றது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். உங்கள் கனி இப்போ பிதாவின் இடத்துல இயேசுவின் நாமத்தில் கேட்கறது நமக்கு கிடைக்கணுமா? சொல்லுங்க. இந்த வசனம் நமக்கு ஒரு லைன் மட்டும் தெரியும், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். சூப்பர், அந்த ஃபினிஷிங் தான் சூப்பர். இப்போ இயேசுவின் நாமத்தில் பிதாவுக்கிட்ட கேட்கறது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபைனலை ஃபினிஷ் பண்ணணும். நம்ம என்ன சொல்றது இப்போ வாசியமா? நீங்கள் போய் கனி கொடுக்கும். நீங்களும் நான் எப்படி உங்களை தேடி வந்து ரட்சித்து என் பிள்ளையாகிய கனியாய் உங்களை நான் மாற்றினேனோ, நீங்களும் போய் பிறரை சந்தித்து என் பிள்ளையாய் பலரை கனியாய் நிலைத்திருக்கும்படிக்கும், கனியாய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும். நீங்க அதுவும் பாருங்க, உங்க மூலமா சபைக்கு வர்ற கனினா என்னன்னு தெரியுதுல்ல? ஆத்துமா. உங்க மூலமா சபைக்கு வர்ற கனி எப்படி இருக்கணும்? நிலைக்கணும். நிலைக்கணும்னா நம்ம ஆத்துமா நம்ம கனி
அந்த ஆத்மாவுக்கு எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும், சரியாக இருக்கணும். இந்த அக்கா சர்ச்சுக்கு போன பிறகு நல்லா இருக்கிறாங்க. இந்த அண்ணன் சர்ச்சுக்கு போன பிறகு, அல்லது இந்த பிரதர் சிஸ்டர் சர்ச்சுக்கு போன பிறகு எப்படி நல்லா இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளும் சர்ச்சுக்கு போகலாம், நல்லா இருப்போம். அப்படி இருக்கணும் அந்த கனி. நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கணும். சபையில் நிற்கத்தக்க நம்ம மூலமாக கனி வரணும். அதுதான் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற விசேஷித்த காணிக்கை. இது பொருத்தனை காணிக்கை இல்லை, கட்டட காணிக்கை இல்லை, விசேஷித்த காணிக்கை. கர்த்தருக்காக விசேஷித்த காணிக்கை. இனி நீங்கள் அந்த காணிக்கை புக்கில் அடிச்சிங்கன்னா விசேஷித்த காணிக்கைன்னு போடுங்கய்யா. ஏன்னா அந்த விசேஷித்த காணிக்கையில் நீங்கள் என்ன எழுதி வைக்கணுமா, இந்த நாளில் இப்படி ஒரு சகோதரனை, இப்படி ஒரு சகோதரியை சபைக்கு என் மூலமாக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த பேர் எழுதி நீங்கள் அந்த கவரில் போட்டு கொடுக்கணும். விசேஷித்த காணிக்கை. அல்லேலூயா. கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இன்னும் கூட எத்தனை பேர் கை தூக்கி சொல்ல போகிறீங்க, நான் விசேஷித்த காணிக்கை கொடுப்பேன் ஆண்டவருக்கு? அந்த விசேஷித்த காணிக்கை என்னது? ஆத்துமா கனிய. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள, தீர்மானம் நமக்குள்ள, திட்டம் நமக்குள்ள, வாஞ்சை நமக்குள்ள கிறிஸ்துவுக்காக இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். கரங்களை தட்டி. இந்த விசேஷித்த கனி, இந்த விசேஷமான கனியை கர்த்தர் என்ன ஒரு நபர் மூலமாக சபைக்கு காணிக்கையாய் கிறிஸ்துவுக்கு கொண்டு போகிறார். விசேஷித்த கனியாய் கொண்டு வர்றார். அந்த நபர் யார்? இந்த யோவான் 15:16 படி, நான் தேடாத ஒரு தெரிந்து கொள்ளாத இயேசுவை எனக்கு ஒருத்தர் தெரிவிக்க வராரு, எனக்கு ஒருத்தர் சொல்ல வராரு. அந்த சொல்கிறவர் யாருன்னா முழு நேர ஊழியக்காரர் அல்ல. அதுக்கு தான் இந்த வசனமும் ஆலோசனையும். சாட்சி கடை சொல்லிட்டு போயிடலாம், அது ஆஹா ஓஹோ அப்படி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையும் ஆஹா ஓஹோ கர்த்தருக்காக நீங்களும் சொல்லுங்களேன் விசேஷித்தமானவர்களாய் நம்மளும் விசேஷமாக இருக்கணும். நம்ம மூலமாகவும் கர்த்தருக்கு விசேஷத்தை கொடுக்கணும். நம்ம ஜபத்தை கேட்குறது, நம்ம தேவையை சந்திக்கிறதெல்லாம் ஆண்டுக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியமே சாதாரண. நம்ம இதில் பர்ஃபெக்டாக இருந்தோன்னா அவர் அதில் பர்ஃபெக்டாக இருப்பார். நம்ம தேவைகளில், நமக்கு வேண்டியதில், நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன, நம்ம பிள்ளைங்களும் நம்மளும் எப்படி இருந்தால் நல்லா இருப்போம்னு நம்ம விரும்புகிறோமோ, சங்கீதம் 20:4 மன விருப்பத்தின்படி அவர் நிறைவேற்றுறவர். அது அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோன்றது தான் அவர் பார்க்குறார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சைக்கு வரேன், சோத்திரம், பெரிய விஷயம். ஆண்டவருக்கு தசம்பாகம் காணிக்கையை கொடுக்குறேன், கர்த்தருக்கு பெரிய விஷயம். இது எல்லாமே ஆண்டவர் சின்ன விஷயமா. நீங்களும் கனி பர்ஃபெக்டாக இருக்கணும். உங்கள் ஆத்துமா என்ற கனி, உங்கள் மூலமாகவும் ஆத்துமா என்ற கனி வரணும். இதுவே இடம் பத்தில் ஒன்று எங்கெங்கே கூட்டிகிட்டு வர்றது, அதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினது சொன்ன, ஐயா இதை விட கர்த்தர் உங்களுக்கு பெருசாக தரப்போகிறாரு. சபையும் பெருசாக தரப்போகிறாரு, கூட்டமும் பெருசாக தரப்போகிறாரு. அதை ஆல்ரெடி கர்த்தர் அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு, என் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவ்வளோதான். ராமேன்னு சொல்லுங்களேன். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை. எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை. உங்க ஊழியோ நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அவர் ஊழியத்து மேல ஒரு பாரத்தை வாங்க, ஒரு பாரத்தை வைங்க, பாரத்தை வைங்க. ஆண்டவரே அந்த பெரிய சபை, பெரிய கூட்டம் எங்கள் ஐயாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கொடுங்க, சீக்கிரமாக கொடுங்க, செய்வார். பாருங்கள், முழு நேரம் வேலைக்காரர் அல்ல, கர்த்தரை பற்றி எனக்கு அறிவிக்க வருகிற ஒரு மனிதர் வேலைக்கும் போயிட்டு
கிடைக்கிற டைமில், கிடைக்கிற லீவில் பிறருக்காக உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு உணர்த்தப்படுறவங்களை சந்தித்து கர்த்தரை பற்றி சொல்லுவார். அப்போ நான் உணர்த்தப்பட்டால் தானங்க போய் சொல்லணும். உணர்த்தப்படுறது கஷ்டம், அதுக்கு அர்ப்பணிப்பு வேணும், ஆண்டவரோட ரொம்ப நெருங்கணும். அந்த காரணத்தை வச்சுக்கின்னு நீங்கள் போய் பிறருக்கு ஜெபிக்காமல் ஆண்டவருக்குள்ளே நடத்தாமலாம் இருக்க தள்ளி போடக்கூடாது. கிடைக்கிற டைமில் ஜெபம் பண்ணுங்க. நான் யாரையாவது சந்தித்து பேச போகிறேன், நீங்கள் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நான் யாருக்காவது உதவி செய்ய போகிறேன், நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லிவிட்டு கிளம்பிட்டே இருக்கணும். இந்த சீரியலுக்கு நேரத்தை கொடுக்கக்கூடாது, சினிமாவுக்கு நேரத்தை கொடுக்கக்கூடாது. கேப்பு கர்த்தருக்காக கொடுக்கணும். அப்படி ஒரு மனிதன் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி புழுதி குப்பைக்கு ஒப்பான நரிக்குறவர் சமுதாயத்தில் ஒரு ஆத்துமா கர்த்தருடைய கனமான ஊழியக்காரி. அந்த மீதியான மிச்சமான நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்னை சந்திக்க சொல்கிறாராம். அவரை கர்த்தர் எனக்கு சந்திக்க சொல்லும்போது என் நிலவரம் என்ன தெரியுமா? நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எங்கள் அப்பா செத்துட்டார். கண்ணீரும் கவலையுமா இருக்கிறோம், வாழ முடியாது, வாழ பிடிக்கல, செத்து தற்கொலை பண்ணி சாகலான்னு சாவை தேடி ரோடு ரோடாக தெரு தெருவாய் என்ன சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம், என்ன ரெடி பண்ணலான்னு மனம் உடைந்து அழுது திரிந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் அவரை கொண்டு வரார். நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார், அப்படியே எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. எனக்கு ஒரு தங்கச்சி தம்பி, என் தம்பி சரியாக தாய்ப்பால் கூட மறக்கலை, அம்மாவும் இறந்துட்டாங்க. துக்கமா, கண்ணீரா, கவலையா, வேதனையா, இருளாயிடுச்சு உலகமே. ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனை பார்க்குறேன். அப்பா அம்மா எது வரலையும் உயிரோடு இருந்தால் போதுன்னா படிக்க வச்சிடணும், வேலையில் சேர்த்துடணும், செத்துடணும். நடந்துக்கிற முறை அப்படி தான். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்பா அம்மா செத்துட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் கடைசி காலம் அவங்களுக்கு நம்ம பார்க்க தேவையில்லை, நம்ம இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு அவங்க தடை இல்லை, கண்டிக்க மாட்டாங்க, தண்டிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. இப்படி நினைக்கிற பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லவங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுத்துருக்குது. இங்கே இருக்கிற அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பைபிள் எபேசியர் சொல்கிறது, உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்தினா உன் ஆயுசு நாள் நல்லாயிருக்கும், உன் ஆசீர்வாதமாக உன் பெருகமாக இருக்கும், உனக்கு ஆசீர்வாதமும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் செய்வாங்க, அது நிச்சயம். அல்லேலூயா. ஆனால் எங்களுக்கு அப்பா அம்மா செத்த உடனே அந்த நாட்களில் உலகமே இருட்டாயிடுச்சு. அந்த கை பிடிச்சிக்கின்னு நடந்துக்கின்னு கூட கூப்பிட்டுக்கின்னு பழைய சோறு பழைய துணி கொடுத்தா கூட எங்களுக்கு உலகமே ஒரு வெளிச்சம், சந்தோஷம். பசிக்கு சோறு இருக்குது, உடுத்த துணி இருக்குது, அப்பா அம்மாவுடைய அன்பு இருக்குது. இதை விட ஒன்றும் தேவையில்லை. அவங்க சேஃப்டியாக கெத்தாக கெப்பாசிட்டாக அதை பற்றி ஃபீல் பண்ணவே மாட்டோம். அன்பாக இருப்பாங்க, பசிக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, உடுத்த துணி கொடுத்துருவாங்க, கூடையே வச்சுப்பாங்க. இதை விட என்ன வேணும்? அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஜெனரேஷன் அப்படி தான் ஃபாலோ பண்ணிவிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்படிப்பட்ட அப்பா அம்மா அந்த உலகம் தலைகீழ் ஆகிட்ட உடனே இருண்டு போச்சு. வாழ்வதை விட செத்து போகிறது நல்லது. சொந்தக்காரங்களா இல்லையா இருந்தாங்க. நான் நினச்சேன் என் சொந்தம்தான் மோசம்னு. ஒரு நாள் 2 நாள் அப்பா அம்மா செத்த துக்கத்தை விசாரித்தாங்க, வா சொல்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, ஆறுதலாக இருந்தாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி, சாப்பிட்டியான்னு கூட கேட்காத மாதிரி. அவ்வளோதான். சொந்தம் இப்படி இருக்கேன்னு வாழவே பிடிக்கல. தங்கச்சி தம்பிக்கு விஷத்தை கொடுத்துட்டு நம்மளும் ஏதாவது விஷத்தை சாப்பிட்டு செத்துலாம். அப்பா அம்மா செத்து எங்கே போய்க்கிறாங்களோ அங்கே போயிடலாம். அப்படி ஒரு முடிவோட தற்கொலைக்கு நேராய் அலைந்து திரிந்து கண்ணீர் கவலையோட மன உளைச்சலோடு நான் இருக்கும் நிலையில் ஒரு தேவ மனிதன் என்னை சந்தித்து, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார்,
உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாழ வைப்பார். உனக்கு என்ன வேணுமோ இயேசுவேன்னு கூப்பிட்டு கேளு. யாரும் இல்லைன்னு கவலைப்படாதேன்னு எனக்காக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் அவர் சொன்னது கேட்டதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்னை சோதித்து பார்த்த பிறகு ஒன்று ரொம்ப ஹைலைட்டாக அருமையாக இருந்துச்சு. அவர் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு என் தலை நிறைஞ்சி என் நெஞ்சு நிறைஞ்சிருந்த வெயிட்டான பாரமும் துக்கமும் சமாதான கேடும் என்னை விட்டு விலகி போயிடுச்சு. எத்தனை நல்லவரே அவர், எத்தனை நல்லவரே, எத்தனை நல்லவரே அவர், எத்தனை நல்லவரே. நம் இயேசு அவர் நல்லவரே, என்றென்றும் வல்லவரே. சொல்லுங்க, எத்தனை நல்லவரே அவர், எத்தனை நல்லவரே, எத்தனை நல்லவரே. எரேமியா 32:27 மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தராம். நான் புழுதி குப்பை நரிக்கொரு பிள்ளையா இருந்தாலும் அவர் எனக்கும் கர்த்தர் தேவன் என்று வந்தார். அவர் என்னையும் நேசித்து ரட்சித்தார். மாம்சமான யாவரு மேல் அவர் ஆவியை பொழிபவரே, தாகமுள்ள ஒவ்வொரு மேல் தண்ணீரை ஊற்றுவாரே. சொல்லுங்க, மாம்சமான யாவரு மேல் தாகமுள்ள ஒவ்வொரு மேல். வறண்ட நிலம் தவிப்பது போல் நாம் தவிப்பது இல்லையே, வறண்ட நிலம் தவிப்பது போல் நாம் தவிப்பது இல்லையே. எத்தனை நல்லவரே, எத்தனை நல்லவரே இயேசு, எத்தனை நல்லவரே. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். ஒரு வறண்ட நிலத்தை போல நம்ம வாழ்க்கையில் வறட்சி காணப்பட்டாலும் அவர் நீரூற்றை உண்டு பண்ணுகிற தேவன், நம்ம விட்டுற மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொன்று சொல்லிட்டு போனார், நீ பேசுகிற தமிழ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக புரிஞ்சிச்சுமா. நானும் பேசுகிறது கஷ்டமாக பதில் சொன்னேன். நான் ஆண்டவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பாஷையும் அவர் தான் படைச்சார். நீ உன் பாஷையில் ஜெபம் பண்ணாலும் ஏசப்பாவுக்கு புரியும், அதற்கும் ஏசப்பா பதில் கொடுப்பாங்க. இப்போ நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி எனக்கு நல்லா தமிழ் பேச தெரியாது. நான் ஏசப்பாட்ட கேட்டேன், எனக்கு நல்லா தமிழ் பேச கிருபை கொடுங்க ஏசப்பான்னு. எனக்கு எங்கள் நரிக்கூற ஒரு காய்ச்சி பூச்சி பாஷையை தவிர நல்லா பேச எதுவுமே தெரியலன்னு தமிழ் பேச கிருபையை கொடுத்தேன். கேட்டேன், 5 பாஷையை பேச கிருபை கொடுத்தாரு. நிறைய பேருக்கு நல்ல மனசு இருக்குது, நிறைய பேருக்கு இல்லை. என் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். என் நாமத்தால் எதை கேட்டாலும் தருவேன் என்று நீர் தருவேன் என்று. அல்லேலூயா. யார் சொல்லுவா நீர் சொன்னீரே. ஆமென், ஆமென். பாசத்துலேயும் சரி, அந்த பாட்டில் எழுதியிருப்பேன், அன்னையும் நீர் தந்தையும் நீர் பாசம் நிறைந்த தெய்வம் நீர், உம்மை போல எனக்கு இல்லையே. சொந்தமும் நீர் பந்தமும் நீர் அன்பு நிறைந்த நண்பனும் நீர், உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. அன்னையும் நீர் தந்தையும் நீர் பாசம் நிறைந்த தெய்வம் நீர், உம்மை போல எனக்கு யாரும் இல்லையே. சொந்தமும் நீர் பந்தமும் நீர் அன்பு நிறைந்த நண்பனும் நீர், உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே. உங்களை போல பாசத்தில் அன்பில் நண்பனும் இல்லை, அன்னை தந்தையும் இல்லை,
உங்களை மிஞ்ச ஆள் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவ மனிதன் அப்படி சொல்லிட்டு போனார். என் துக்கமும் பாரமும் என்ன விட்டு விலகினதை வச்சு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த இயேசு சாமி கடவுள் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் தான் போல. நம்ம என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஒரு நிம்மதி தெரியல, ஒரு ரிலீஃப் தெரியல. யாரோ ஒருத்தர் வந்தார், திடீர்னு இயேசு கடவுளை பற்றி சொன்னார். அவர் நாமம்னு சொல்லி ஏதோ ஜெபம் பண்ணார். தலையில் இருந்த பாரம், நெஞ்சில் இருந்த பாரம் காணாமல் போயிட்டு, நம்ம பாஷையில் காய்ச்சி பூச்சியில் ஜெபிச்சாலும் கேட்பாராம். ஏன்னா அந்த பாஷையும் படித்தவர் அவர் தானே. அப்போ நமக்கும் அவர் கடவுளா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனால தான் எரேமியா சந்தேகப்படக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, வெளிநாட்டு கடவுள். எரேமியா 32:27 எடுத்து காட்டுங்க. அப்படி சொல்லலைங்க, இப்படி தான் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? ஏதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். நான் வெளிநாட்டுக்கு கர்த்தர் என்று வசனமே இல்லை. பிறந்தார் வளர்ந்தார் அவ்வளோதான். ஆனால் உலகத்துக்கும், இப்போ நம்ம இந்த ஊரில் பிறக்கிறோன்னா இங்கே மட்டும்தான் நான், வேறு எங்கேயும் நான் போகக்கூடாது, வேறு யாருக்கும் நான் அறிமுகம் கிடையாது, வேறு யாரும் எனக்கு தேவை கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோமா? போகிற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸை பிடிப்போம், போகிற இடத்துல பல சொந்தங்களை நேசிப்போம், போகிற இடத்துல சர்ச்சுக்கு போவோம். வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அப்படி தான் இயேசுவின் உறவும். ஹல்லேலூயா. அவர் அங்கே பிறந்ததுனால அங்கே வெளிநாட்டு கடவுள் கிடையாது. நமக்கும் அவர் தேவன் என்று தெளிவாக அந்த வசனத்தில். கர்த்தருடைய கிருபையால் நான் ஆண்டவர்கிட்ட என் பாஷையில் சிலதை வேணும்னு கேட்டால் எப்படி இருக்குன்னு உங்கள் மத்தியில் சொல்கிறேன். அவரும் கொடுத்தார். येसु दादाजी तो हमारा दादाजी को तो मैं तारा चलका का तो निम्मदी होनुलो ये सपा असल खूनुलो ये सपा धान पानी होनुलो ये सपा संतोषम समाधान होनुलो ये सपा तूने मैं नंबुच्चु तू दालो ये सपा என்று கதறி காச்சு பூச்சு பாசையில் ஜெபித்ததையும் கேட்டார். கொடுத்தார். 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 கொடுத்ததுனால அவர்கிட்ட இன்னும் என் விண்ணப்பத்தை கொட்டினேன். பாடல் புஸ்தகத்தில் 5வது பாடலாய் என் வேதனைகளை கொட்டினேன், என் சூழ்நிலையை கொட்டினேன், என் வாழ்க்கை நிலவரத்தை கொட்டினேன். நெஞ்சமே எந்த நெஞ்சமே உந்தன் சொந்தமாய் என்னை சொல்லுமே, என் நெஞ்சமே இயேசு தெய்வமே உங்க சொந்தமாய் ஏற்றுக்கொள்ளுமே, உங்க சொந்தமாய் ஏற்றுக்கொள்ளுமே. நெஞ்சமே எந்த நெஞ்சமே சொந்தமாய் சொல்லுமே, என் நெஞ்சமே இயேசு தெய்வமே உங்க சொந்தமாய் என்னை சொல்லுமே. நெஞ்சமே எந்த நெஞ்சமே சொந்தமாய் சொல்லுமே, என் நெஞ்சமே இயேசு தெய்வமே உங்க சொந்தமாய் ஏற்றுக்கொள்ளுமே. உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்லையே, உம்மை போல் என்னை நேசித்திடவே, உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்லையே, உம்மை போல் என்னை நேசித்திடவே. நெஞ்சமே எந்த நெஞ்சமே சொந்தமாய் கொள்ளுமே, நெஞ்சமே சுதெய்வமே சொந்தமாய் கொள்ளுமே. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர்தான் நம்ம நெஞ்சு, அவர்தான் நம்ம சொந்தம். நம்ம யாரா இருந்தாலும் நேசிக்கிற ஒரு சொந்தம் தெரியுமா? நான் சொன்னேன், ஏசப்பா என்னையும் நேசிப்பீங்களா? நான் யாரா இருக்கிறேன் தெரியுமா? இப்போ ஏழையானவள் எளிமையானவள் வேதனை நிறைந்து சிறுமையானவள், நான் ஏழையானவள் ஒரு எளிமையானவள் வேதனை நிறைந்து சிறுமையானவள். இந்த உலகம் என்னில் வெறுமையானதே, உலகில் உள்ள மனிதர்களுமே இந்த உலகம் என்னில் வெறுமையானதே, உலகில் உள்ள மனிதர்களுமே. அதனால் நெஞ்சமே நெஞ்சமே என் நெஞ்சமே சுதெய்வமே
இருக்கு? என் வாழ்க்கை நிலவரம் எப்படி இருக்கு? என் துக்கம் எப்படி இருக்கு? ஒரு பூவை போல வாடி போயிட்டேன். காலையில் மலர்ந்து மாலையில் வாடும் மலர்களை போலே நான் வாடி போனேனே. இந்த மனித அன்பு தேடி போனதா? மனதில் ஒன்றும் நிம்மதி இல்லை. மனித அன்பு தேடி போனதா? அப்பா அம்மா அன்பு இல்லை, இருக்கிற மனுஷ அன்பு தேடி போனேன். இந்த மனித அன்பு தேடி போனதா? மனதில் என்றும் நிம்மதி இல்லை. மனித அன்பு தேடி போனதா? மனதில் என்றும் நிம்மதி இல்லை. அதனால உங்க நெஞ்சுக்குள்ள எனக்கு இடம் கொடுங்க. உங்க அன்பு எனக்கு கொடுங்க. எனக்கு அன்பு வேணும். எனக்கு அன்பு வேணும் ஏசப்பா. ஏன்னா உலகத்தில் படைக்கப்பட்ட நமக்கு ஒரு பெரிய ஏக்கம் அன்பு தான். அந்த அன்பு தான் சமாதானத்தை கொடுக்கும். அந்த அன்பு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த அன்பு தான் சிரிப்பே வரும். ஒரு அன்பு நமக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்கிறதுலே அர்த்தம் தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்னடா வாழ்க்கை இருக்கிறத விட. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். ஒரு நல்ல உண்மையான அன்புள்ளவங்க நமக்கு தேவை தேவை. ஆனால் அந்த அன்பு, நான் மீண்டும் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும்தான் 100க்கு 100 இருக்குது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. நீங்கள் நிறைய பட்டு தீரிப்பீங்க, மனுஷர்கிட்ட குறைவாக தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நிறைவானது ஒன்று, அதையே பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நிறைவானது வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பத்தை நம்ம அதிகமாக நேசிக்கும் போது அந்த அன்பு நிறைவாக நமக்கு இருந்து நம்ம ஆசீர்வாதமாக இருந்தானா மீதி எல்லாம் நம்மளை தேடி வருவாங்க. நீங்கள் தேட தேவையில்லை. நீங்கள் தேடவே தேவையில்லை. உங்களை தேடி வரும். நான் யார் தெரியுமா? அத்தை, மாமா, அந்த சொந்தம், இந்த சொந்தம், எல்லாம் சொந்தம் தேடி வரும். கர்த்தர் நம்மளை அப்படி வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். மனுஷ அன்புக்காக தயவு செய்து அழாதீங்க. கர்த்தருடைய அன்பு இல்லையா இருக்குதான்னு மட்டும் சோதிச்சு அழுவுங்க. உங்களோட ஆண்டவருடைய பிரசனை இருக்குதுன்னா ஆண்டவர் அன்பு இருக்குது. ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் நடக்கிறீங்கன்னு அன்பு இருக்குது. மனசில் நிறைவு, சந்தோஷம், சமாதானம் இருக்குன்னு ஆண்டவர் இருக்காரு. அப்படி இல்லைன்னா ஏதோ ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு கேப் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிச்சி வெளியே ஏற்ற அழுது ஜெபம் பண்ணுங்க. அந்த கேப்பை ஃபில் பண்ணுங்க. விரிசலே கொடுக்காதீங்க. விரிசலே கொடுக்கக்கூடாது. யாருக்கு? ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில விரிசல் வரக்கூடாது. வரக்கூடிய எந்த பாவத்துக்கும் எந்த மனுஷனுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்போது நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். காய்ச்சி பூச்சி ஜபமும் அந்த சாமி கேட்குறாரு. நல்ல தூக்கம் வந்துச்சு, நிம்மதியாக்குது, வாழணும் போல் ஏதோ ஒரு நம்பிக்கையாக்குது, சாக வேணான்னு தோணுது. இந்த இயேசு சாமியை எங்கே இருக்கிறாருன்னு இன்னும் கிட்ட போய் பார்த்தா வேணுன்றதை கேட்டால் நிறைய கிடைக்கும் போல். இன்னும் அந்த இயேசு சாமி கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, எப்படி இருப்பார்னு தெரியாது. இப்போவே இப்படியெல்லாம் நடக்குதுன்னா கிட்ட போனோன்னா அந்த கோயிலை தேடி இயேசு சாமியை பார்த்து நம்ம வேணுன்றதை வேண்டி கேட்டோன்னா இன்னும் நிறைய நல்லது நடக்கும் போல இருக்குது. நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் போலன்னு ஒரு ஆசை வந்துச்சு. வருமா வராதா? அப்போ தான் போகிறவங்கள வர்றவங்கள பார்க்குறவங்கள தேடி விசாரித்து தேடி போகிற தேடல். லூக்கா புஸ்தகம் 19 சகேயுவின் தேடலும் என்னுடைய தேடலும் பாடல் புஸ்தகத்தில் 3வது பாடலாய் தேடலாய் இருந்திருக்கும். யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, அழகான தேவனோ, ஆளும் தேவனோ, சூப்பர், ஆளும் தேவனோ, யாரோ எப்படிப்பட்டவரோ. சகேயுக்கு ஒரு குறையும் இல்லை. காசு பணம் 100க்கு 100 அவருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர். அவரை தேடுறாரு, ரட்சிக்கப்படுறாரு. குள்ளமான மனிதன் நான் காண முடியுமோ, கண்டிட காட்டத்தி மரம் போதுமோ,
எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்களோ அத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக பாடுவீங்க இந்த ஸ்டோரியை, இந்த பாட்டை. ஆமாம் ஆமாம், சகேயு காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்த்தாரு. அவர் காட்டத்தி மரத்தில் ஏறி உக்காந்துக்குன்னு இயேசுவை பார்க்குறாரு, ஏக்கமாக பார்க்குறாரு, இப்படியெல்லாம் ஏங்குறாரு. அந்த ஏக்கம் தான் இந்த பாடல். குள்ளமான மனிதன் நான் காண முடியுமோ, கண்டிட காட்டத்தி மரம் போதுமோ, உன்னை கண்ட இயேசு என்னையும் கண்டிடுவாரோ, உன்னை கண்ட இயேசு என்னையும் கண்டிடுவாரோ, நான் கண்ட பின்னே என்னிடம் பேசிடுவாரோ, நான் கண்ட பின்னே என்னிடம் பேசிடுவாரோ, யாரோ எப்படிப்பட்டவரோ, யாரோ. தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோன்னு தேடி ஒரு வழியா சர்ச்சையை கேட்குறேன். டைட்டு போய் டெப்ட் எடுங்கன்றாங்க. பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ். அப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியல. நம்ம ஆளுங்க கிட்ட என்ன தான் டிகிரியாக படித்தாலும் ஜீனில் ஒரு சீன் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போன இங்கிலீஷில் சொன்னாலும் கையும் தூக்கி காட்டிடுவாங்க, லெஃப்ட் எடுங்கன்னுவாங்க. அது புரிஞ்சு ஒரு வழியாக சர்ச்சையை கெஸ் பண்ணி இயேசு யாரோ எப்படிப்பட்டவரோன்னு போய் பார்த்தா 1 யோவான் 4:4 எங்கனக்குள்ளவே இருக்கிறாரு. 115ஆம் சங்கீதம், பரலோகத்தில் இருந்தாலும் தமக்கு வேண்டியதை எனக்கு சித்தமானதை அவர் கொடுக்க, அவருக்கு சித்தமானதை எனக்கு வேண்டியதை அவர் கொடுக்கிறாரு. யோசுவா 1:5 என்னை கைவிடாதவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உபாகமம் 7:13 என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோபு 1:10 என்னை வேலி அடைத்து காக்கிறவராக இருக்கிறார். அவர் சிலையா சொரூபமா இல்லை. ஆலயத்தில் வந்தால் அவரை பற்றி நமக்கு இன்னும் பைபிளில் தெரிஞ்சுக்கிறதுக்காக வரணும். ஆலயம் கூடி வர்றதை விட்டு விடாதீங்கன்றாரு. மற்றபடி அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. எங்கே ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தையும் கேட்குறாரு. ஆமென். இது தேவனுக்கு ஆலயம், நம்ம தேவனுடைய ஆலயம். ஸோ இதுக்கும் நம்ம தகுதியாக இருக்கணும், இந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கிறவருக்கும் நம்ம தகுதியாக இருக்கணும். அதை சர்ச்சைக்கு போன பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று எனக்கு புரியும்படி நான் ரட்சிக்கப்படும்படி கிருபை கொடுத்தார். அங்கே நான் இழந்ததுக்கும் மாறாக ஸ்பெஷலாக சூப்பராக ஒரு 2 கிஃப்ட் இருந்துச்சு. நான் எதை இழந்து இனி அது நமக்கு இல்லைன்னு நினச்சேனோ அதற்கு மேலே கர்த்தர் கொடுத்தார். சர்ச்சை முடிஞ்ச பிறகு நானும் என்னை சிலர் சூழ்ந்துக்கிட்டாங்க. என் ட்ரெஸ்ஸும் நானும் யாருன்னு தெரியுது. என்ன பிரச்சனை, எங்கேருந்து வரேன்னு கேட்டு விசாரித்தாங்க. கண் கலங்கி சொன்னேன். உங்ககிட்ட சொன்னதை ஷார்ட்டாக சொன்னேன். இனிமேல் அழுவாத, அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு நீ கவலைப்படாத, சொந்த பந்தவங்க நல்லா இல்லைன்னு கவலைப்படாத. பாஸ்டர் அம்மாவை நீங்கள் இனி அப்பா அம்மான்னு கூப்பிடுங்க. ஆமென். அவங்க உங்களை மகளாக நேசிப்பாங்க. அப்படியே நடந்தாங்க. அவங்கள அப்பா அம்மானு கூப்பிட ஆரம்பித்தேன், ஐயா அம்மானு கூப்பிட ஆரம்பித்தேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு நெக்ஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. அல்லேலூயா. இப்போவும் என்னை பெரிய பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க அவங்க. சபையார் எனக்கு உண்மையிலேனே என் சொந்தத்தினுடைய அன்பை பற்றி எப்போவுமே கவலைப்பட மாட்டேன். எந்த சபைக்கு போகிறேனோ என் விசுவாசம் அந்த சபையில் இன்னும் எனக்கு சொந்தங்கள் அதிகமாகிடுச்சு. நீங்களும் அப்படி தான். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன், எனக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக. நீங்களும் உங்கள் ஜெபத்தில் மணிக்கணக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு செகண்ட் கிரேஸ் மேரி சிஸ்டரையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும், கிருபையாயிரும். இந்த 3 வார்த்தை சொன்னாலே போதும். நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் விண்ணப்பத்தில் எனக்காக, என் குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக, எனக்கு சொந்தங்கள், உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். பார்த்தீங்கன்னா என் சொந்தம்லாம் வேஸ்ட்டு. அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் சபையில் கொடுத்த சொந்தம் தான் பெஸ்ட்டு. எப்படிப்பட்ட சொந்தங்களாக மாறினாங்க தெரியுமா? நான் நரிக்கோர் ஒரு பிள்ளையாக இருக்கும்போது
வீட்டு வாசலில் பழைய சோறு பழைய துணி கொடுத்தவங்களாம் நான் இயேசுவின் பிள்ளையாக மாறிட்ட பிறகு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு புது துணியும் வீட்டு டைனிங் டேபிளில் சுட சோறு கொடுத்தாங்க. ஏசப்பா உங்கள் அன்பு பெரியது. அவர் அன்பை பாராட்டினேன். இந்த அன்பு யாரால? பாடல் புஸ்தகம் 40. அவ்வளோதான், ரொம்ப வேகமாக முடிச்சுட்டு கொடுத்துட போகிறேன் ஐயா கிட்ட. ஏசப்பா உங்கள் அன்பு சிறந்தது, என் தாயிலும் மேலா, அது தந்தையிலும் மேலா, உங்க அன்பு ரொம்ப பெரியது. எத்தனை பேர் கையை நல்லா தூக்கி சொல்ல போறீங்க? இந்த பாட்டு, இந்த வரி பாடும்போது எப்படி சொல்லணும்? உங்க அன்பு சத்தமாவும் சொல்லணும். உங்க அன்பு ரொம்ப, இப்படி கிடையாது. நல்லா யாருக்கிட்டையும் உங்க கையை அடிக்க கூடாது, நல்லா தூக்கி சொல்லுங்க. உங்க அன்பு. எவ்வளவு வெக்கப்படுறீங்க பாரு கையை தூக்க. ஏசப்பா உங்க அன்பு பெரியது, ஏசப்பா உங்க அன்பு சிறந்தது, என் தாயிலும் மேலா தந்தையிலும் மேலா, உங்க அன்பு ரொம்ப பெரியது, உங்க அன்பு ரொம்ப பெரியது. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், என் தேவன் நீர் என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், என் தேவன் நீர் என்றோ கொடுத்தீர் வாக்கு தத்தங்கள், இன்றைக்கும் நிறைவேற்ற வல்லவர் நீர். என்றோ கொடுத்தீர், இன்றைக்கும் நிறைவேற்ற வல்லவர் நீர். ஓ உங்க அன்பு ரொம்ப, உங்க அன்பு ரொம்ப சிறந்தது, உங்க அன்பு ரொம்ப பெரியது, உங்க அன்பு எங்க ஏசப்பா உங்க அன்பு பெரியது, ஏசப்பா உங்க அன்பு சிறந்தது, என் தாயிலும் மேலா தந்தையிலும் மேலா, உங்க அன்பு ரொம்ப பெரியது, என் ஃப்ரெண்டுக்கும் மேலா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலா, உங்க அன்பு பெரியது, என் கணவருக்கும் மேலா மனைவிக்கும் மேலா, உங்க அன்பு பிள்ளைகளுக்கும் மேலா பிற பிள்ளைகளுக்கும் மேலா, உங்க அன்பு. தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் இது ஆமேன்னு சொல்றீங்க? அந்த அன்பு பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து சர்ச்சைக்கு போனேன், தற்கொலைன்ற ஒன்று மறந்துட்டேன். வாழணும் கண்டிப்பாக நல்ல அந்த வாஞ்சை அந்த ஆசையும் வந்துச்சு. இப்படி ஒரு மாற்றத்தை ஏசாயா 60:20 இயேசுவால் தான் கொடுக்க முடியும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு 60:20 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். ஆமென். ஒரு மனுஷனுடைய துக்கத்தை முடிக்க இயேசுவால் முடியும், ஆனால் அவரை விட்டுடக்கூடாது. துக்கத்தில் எப்படி மணிக்கணக்காக பைபிள் படித்து ஜெபிச்சு எல்லா ஜெபத்துக்கும் போகிறோமோ, சந்தோஷம் வரும்போதும் போகணும் செய்யணும். அப்போ தான் அது முடியும். இல்லைன்னா திரும்ப தொடங்கிடும். தொடங்கணுமா வேண்டாமான்னு யாருக்கு தான்? நம்ம கையில் தாங்குது. சரி, உடனே எங்கள் உற்றார் உறவினர் பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என் ட்ரெஸ்ஸும் பேச்சும் நான் போகிறது வர்றதை கண்டுபிடிச்சிட்டு, என் ட்ரெஸ்ஸு மாற்றத்தையும் பேச்சு மாற்றத்தையும் பார்த்து, ஏதோ சாமி கும்பிடலாம் வரலாம் போகலாம், ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி போகக்கூடாது.
எவ்வளோ பேசணுமோ, எவ்வளோ அடிக்கணுமோ, எவ்வளோ திட்டணுமோ, எவ்வளோ டார்ச்சல் கொடுக்கணுமோ பண்ணாங்க. என்னால் தாங்க முடியல. பாஸ்டர் அம்மாக்கிட்ட சொல்லி அழுதேன், என்னால் வர முடியாமல் இருக்க முடியாது, வராமல் இருக்க முடியாது. எனக்கு உங்கள் அன்பு, ஆண்டவருடைய அன்பு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் சொந்தங்களோ போகாதே சொல்கிறாங்க. நீ ஒன்றும் பண்ணாத, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்படி பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டேன். உன்னை போக வேணாம்னு சொன்னவங்கெல்லாம் உங்கள் கூட வரும்படி கர்த்தர் எனக்கு நானே பிரமிச்சேன். அப்படி நடந்தது. எங்கள் பாஸ்டர் அம்மா கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? சத்தியமாக அது மட்டும் நடக்காது, நீ ஜெபம் பண்ணி பாரு. அப்போ தான் ஜெபத்தினுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆண்டவரே, என்னை போக வேணாம்னு சொன்னவங்கெல்லாம் நீ அவங்களும் வரணும்ப்பா, என்னை போக வேணாம்னு சொல்லக்கூடாதுப்பா, நீங்கள் ஏதாச்சும் செய்யுங்கப்பா. ஏதோ தெரிஞ்ச வரலையும் அழுது பொழுமி ஜெபிச்சேன். பயங்கரமாக செஞ்சார் ஆண்டவர். அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அது ஒரு வழியாக மாறி ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆல்ரெடி மேரி, டைம் இல்லை சொல்ல, சாரி. ஞானஸ்தான் பேர் கிரேஸ் மேரி. கர்த்தர் ஞானஸ்தானம் எடுத்து அந்த பேர் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நான் ஏசப்பா கிட்ட ஒரு ஜெபம் பண்ணினே இருக்கிறேன். ஏசப்பா, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை கொடுங்க, எங்கள் சொந்த பந்த மாதிரி வேலை செய்ய எனக்கு பிடிக்கல. அப்போது அந்த ஞானஸ்தானம் எடுத்த பேரோட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் கடைசியில் போய் உட்காந்துருக்கிறேன். அந்த கூட்டத்துக்கு செய்தி கொடுக்க வெளிநாட்டிலேருந்து வர வச்சுக்கிறாங்க. வெள்ளைக்காரர் அவர், ஆனால் நம்மளை மாதிரி நார்மலாக தான் இருக்கிறார். அவர் மூலமாக கர்த்தர் என்னை கூப்பிடுறாரு. கிரேஸ் மேரி சீக்கிரமாக மேடைக்கு வாங்க. அவருக்கு செய்திக்கு மைக் கொடுக்குறாங்க. அவர் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணிவிட்டு செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என் பேரும் என் முகத்தையும், பதில் வராது, வாய் அப்படியே கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது நான் இல்லைன்னு நினச்சேன், யாரோ நினச்சேன். ஒரு வழியாக டைம் எடுத்து கர்த்தர் என்னை கொண்டு போய் நிறுத்தினார். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி ஜெபிக்க சொல்கிறாரு. நீங்கள் கர்த்தருடைய கனமான வேலை என்ற ஊழியத்தை செய்யணுமா? என் தாய்க்கே தெரியாது. எரோமியா 1:5, என் தாயின் கருவில கர்த்தர் முன் குறிச்சிருந்தார். அதான் என் பிறப்பு. அது இன்னொரு நாள் வாய்க்கும் போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுத்த அழைப்பு, இது மூணுமே என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையில் நான் முன்குறிக்கப்பட்டிருக்கேன். அவர் ஊழியத்தை அழைச்சி கொடுத்த போது ரொம்ப தடுமாறினேன், பயந்தேன், கவலைப்பட்டேன். எனக்கு படிக்க தெரியாது, பாட தெரியாது, நாலேஜ் தெரியாது, நாகரிகம் தெரியாது, தைரியம் கிடையாது. நான் எப்படி ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்ய போகிறேன்னு பாஸ்டர் அம்மா கிட்ட கேட்டேன். ஜெபம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஜெபம் பண்ணு. ஆமென். அப்போ நான் ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்? பைபிள் படிக்க, பாட்டு பாட, ஊழியம் செய்ய, கிருபை கேட்டு ஜெபம் பண்ண கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்ததுனால உங்கள் மத்தியில் பாடவும், பிரசங்கிக்கவும், சாட்சி சொல்லவும் அவர் கிருபை கொடுத்தார். இன்னும் சில சொந்தங்கள், இவ ஊராக வேற போக ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு கல்யாணம் காட்சி, குழந்தை குட்டி நினச்சி பார்க்க, பொம்பளை பிள்ளைங்க மட்டும் தனியாக போகக்கூடாது, பொழுது போய் போகக்கூடாது எங்கேயும். இவ பொழுது போய் தான் கிளம்பிக்கிறா. அப்போ எனக்கு கல்யாணம், குழந்தை குட்டின்றது நினச்சி பார்க்க முடியாதுன்றாங்க. அப்படி சொன்ன சொந்த பந்தங்கள் பிரமிக்க உங்கள் சமுதாயத்திலேருந்து கர்த்தர் கணவரை கொடுத்தார். ஒரு மகளையும் மகனையும் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தார். 25 வருஷத்துக்கு மேலே அவருடைய ஊழியத்தை கொடுத்தார். என் தங்கச்சி தம்பியை ரட்சித்த தேவன் எங்கள் சமுதாயத்தை திருமணமாச்சு, சர்ச்சைக்கு போகிறாங்க, விசுவாசியாகிறாங்க. இவ்வளவாய் வாய்ப்பு கொடுத்து, நேரத்தை கொடுத்து கர்த்தர் உங்கள் மத்தியில் என்னை நடத்தினார். டைம் ஆகிட்டதுனால ஐயாவை திட்டாதீங்க, முறுமுறுத்துறாதீங்க. திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்கிறது எப்போவோ. ஆமென். காற்றடிக்கும் போது தூற்றி கொள்ளணுமா? ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு மைக்க கொடுத்துடவா? கர்த்தர் நல்லவர் தானே? சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது இருக்குதா? நானாக ஒரு பாட்டு பாடட்டுமா? மனிதன் கதவை அடைப்பான், பாடல் புஸ்தகத்தில் 4வது பாடலாக இருக்கும். உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட உட்காந்து தட்டுங்க, கேளுங்க. மனசை அடைச்சாலும் கவலைப்படாதீங்க. திறக்கிற மனிதர்களை கர்த்தர் கொடுப்பார், கொடுக்கிற மனிதர்களை கர்த்தர் கொடுப்பார். யாரை கொண்டு வேணாலும் நமக்கு அவர் கொடுப்பார். தேவன் அதனை திறப்பார்,
மனிதன் வாக்கு மாறும், தேவன் வாக்கு மாறார். மனிதன் வாக்கு மாறும், தேவன் வாக்கு மாறார். நம்பி வா மகனே, நம்பி வா, நம்பி வா இயேசுவை நம்பி வா, நம்பி வா மகளே, நம்பி வா, நம்பி வா இயேசுவை நம்பி வா. மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பார். மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பார். பெயர் சொல்லி அழைத்தவனையும் கரம் பற்றி நடத்தினாரே, கொடுத்த வாக்கின்படி விடுதலை தந்தாரே. பெயர் சொல்லி அழைத்தவனையும் கரம் பற்றி நடத்தினாரே, கொடுத்த வாக்கின்படி விடுதலை தந்தாரே. உன்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு நாளோ உன்னை மறந்திட மாட்டார், ஒரு நாளோ உன்னை கைவிட மாட்டார். மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பார். மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன்கிட்ட கேளுங்க. ஆரம்பிச்ச வசனம் தான் மீண்டும் சங்கீதம் 29:11. தமது ஜனமாய் இருந்தீங்கன்னா பலன், சமாதானம், ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுக்கு தேவையானது, முக்கியமானது இந்த 3. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்ம யாவருக்கும் கர்த்தர் தருவாராக. நன்றி. ஆமென். இது நல்லவர். இதுவரைக்கும் நம்ம பிரசங்கியார் வந்ததுலேயே இவ்வளோ மணி நேரம் உட்கார வச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா பாடலோடு கூடிய பல மணி நேரம் பாடியிருப்பார். ஆண்டவரோடு உட்காராமல் ஆண்டவரை பற்றி பேச முடியாது. இப்போ நீங்கள் உட்காந்தீங்களா, ஆண்டவர் உட்கார வச்சாரா? அவங்கக்கிட்ட நான் 1 மணி நேரம் சொன்னேன், அவங்க 1.5 மணி நேரம் கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த 1.5 மணி நேரம் உங்கள் மூலிமா தேவ பிரசன்னம் நாங்கள் இடைப்படும். 1.25 மணி நேரம் கர்த்தர் உங்களை உட்கார வச்சார். அல்லேலூயா. காரணம், தன்னை பற்றி பேசுகிறவர்கள் உலகம் இருக்கிறது, ஆனால் ஆண்டவரை பற்றி பேசும்போது ஆண்டவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். இயேசு பிதாவை குறித்து பேசும்போது 3 நாள் உட்கார்ந்தாங்க. அல்லேலூயா. அவங்க அடிக்கடி சொன்ன வார்த்தை கரெக்டாக சொல்லுங்கள். அவங்க அடிக்கடி சொன்ன வார்த்தை என்னது? புழுதி குப்பை. புழுதி குப்பை குப்பைன்னு சொல்லி இப்போ கர்த்தர் கோபுரத்தில் உயர்த்தி வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் இல்லை, சொல்ல 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 உங்களை பற்றி நீங்கள் சொல்லாமல் அவரை பற்றி சொல்ல சொல்ல உங்களை கோபுரத்தில் நிற்க வச்சிருவார். அல்லேலூயா. அடிக்கடி சொன்ன வார்த்தை புழுதி குப்பை, புழுதி குப்பை, புழுதி குப்பை. அல்லேலூயா. நமக்கு தமிழ் ரொம்ப தடுமாறுது. 5 மொழி பேசுகிறாங்க. என்ன பாட்டு உள்ள ஏற்கனவே ஒரு 20 பாட்டு பாடியிருப்பாங்களா? அல்லேலூயா. இருங்க, 50 எத்தனை பாட்டுன்னு தெரில பாருங்க. 65 பாட்டு இந்நேரம் இன்னைக்கு இருந்தால் 65 பாட்டு பாடியிருப்பாங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் வந்த பிரசங்கி மாதிரிலே பேட் ஐயாவும் கீபோர்டு ஐயாவையும் அதிக வேலை வாங்கினது இவங்க தான். அல்லேலூயா. அவங்களும் இடைவேளை விட்டு வர்றாங்க, விடுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. ஏன்னா உள்ள செஞ்சது அவ்வளோ நன்மையை நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. என்ன வரம்? பாட்டு வரமோ பேச்சு வரம் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு இன்னும் கிருபை இருக்குது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா, அதை சரியாக பிடிச்சிட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களை அதிகமாக பாட வைப்பார், அதிகமாக உங்களை பேச வைப்பார். அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துக்கிறார். அல்லேலூயா. பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். நான் சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்தது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறார் தெரியுமா? இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்குலாம் என்ன கொடுப்பாங்களாம்?
உங்களுக்கு போனஸ் வச்சிருக்கிறாரு. விசுவாசிகள்லாம் ஒரு அலையில சொல்லாம. இடுப்பு வலி தெரியுது, முட்டி வலி தெரியுது, ஆனால் வீட்டுக்கு போனோன்னு எல்லாம் சுகமாக போது தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் யாரு? நம்ம ஆண்டவர் யாரு? என்ன நம்ம ஆண்டவர் யாரு? நம்ம ஆண்டவர் இன்டர்நெட்டு ஆவியாக இருக்கிறவர். இங்கே அல்லேலூயா சொன்னால் பரலோகத்துக்கு போவோம், பரலோகத்திலேருந்து இங்கே சத்தம் வரும். அல்லேலூயா. எலியாவின் காலத்திலே காலை தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் கத்தினா ஒரு சத்தமும் கேட்கல. ஆனால் எலியா சொன்னா, நான் உம்முடைய ஊழியக்காரன், விளங்க செய்யும் என்று சொன்னா. கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார். இன்னைக்கு அக்கினியை கர்த்தர் அன்பான தாயார் மூலம் உங்களுக்கு அக்கினியை போட்டு இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் பேசுனது உங்களுக்குள்ள கொஞ்சம் எரிந்து கொண்டு இருக்கிறதான விறக எரியும்படியாய் கர்த்தர் அவளை கொண்டு வந்திருக்கிறார். ஒன்றுக்கும் உதவாமல், எதிர்காலம் இல்லாமல், நிலையான இருப்பிடம் இல்லாமல், வாழ வழி தெரியாமல் இருந்த அவர்களை கொண்டு இன்னைக்கு அநேகருக்கு ஆலோசனை கொடுக்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நீ கர்த்தர் வல்லமுள்ள பாத்திரமாய் பயன்படுத்துவாருன்னா, ஏன் உங்களை ஆண்டவர் மாற்ற மாட்டார்? ஏன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டார்? இன்னைக்கு நம்ம சாட்சி சொல்றதுக்கு மற்றவங்க கேட்கறதுக்கு நேரம் இல்லை. 1.25 மணி நேரம் இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. 2 காதுலையும் கேட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இந்த இடத்துல நீங்க திரும்பி போகும்போது அவர்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ராபாலா சாகாரா தூரானா மகாதாரா ரீபாலா சீக்காராதாரானா. அவர் அதிசயமானவர், ஒரு ஆலோசனை கற்ற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். எங்களை குறித்து பேசுவதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்களை குறித்து பேசுவதுக்கு நீர் கொடுத்த நல்ல நேரத்துக்காக, வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. யோவான் சானகன் சொன்னார், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் முன்னே இருந்தவர், அவர் மேன்மை உள்ளவர், அவர் பாதரட்சி அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. அவனை குறித்து சொன்னாங்க, நீ மேசியாவா, எலியாவா? எங்க செப்பல் அழுக்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்லை சொன்னவன ஜனங்க எந்த நிலையில வச்சாங்க தெரியுங்களா? மேசியான்ற நிலையில வச்சாங்க. எலியான்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நீ தாழ்த்துவாயனால் உயர்த்துவார். ஆண்டவரே, அன்பான தாயாரையும் தகப்பனாரி குடும்பத்தாரையும் இன்னும் மென்மேல் இந்த புதிய வருஷத்தில் நீர் அவளை உயர்த்தி அநேக 1000 லட்சங்களுக்கு நீ பயன்படுத்துவீராக. எல்லா தேவைகளை சந்தியும். அன்பான சபையார் இந்த வார்த்தை கேட்கும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்த நம்முடைய பிள்ளைகளை என் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நல்ல சுகம் உண்டாகட்டும் அப்பா, விடுதலை உண்டாகட்டும் அப்பா, ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன், அவளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மனவாதி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.